இன்றைய நிகழ்ச்சியில் தென்மராட்சி அபிவிருத்தி சங்கமும் தமிழர் உதவி சேவையும் இணைந்து இன்றைய அமர்வை ஒழுங்கு செய்துள்ளது. தென்மராட்சி பிரதேசத்தில் சரசாலை பிரதேசத்தில் உள்ள குருவிக்காடு என்ற பிரதேசத்தின் டூரிசம் சம்பந்தமாக அங்குள்ள பறவைகள் சரணாலயத்தை எவ்வாறு பாதுகாப்பது, அதை எவ்வாறு அந்த பிரதேசத்தை ஒரு டூரிசம் பேக்கேஜாக கொண்டு வந்து டூரிஸ்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமாகவும் அதனூடாக அந்த தென்மராட்சி பிரதேசத்தின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதற்காகவும் நாங்கள் இதை செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக திரு பாக்கிநாதன் ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் கலந்து கொள்கின்றார். இவர் ஒரு ஓனித்தாலஜிஸ்ட் அண்ட் ஈக்காலஜிஸ்டாக கச்சேரியில் கடமையாற்றி வருகின்றவர். பறவையியல் சூழலியல் ஆராய்ச்சியாளராக முதுமாடி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர். இவருடைய கல்வியில் நின்றது மட்டுமல்ல, அதை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தனது கல்வி அறிவை என்று சொல்லி எங்களுக்காக இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக அவர் உதவி செய்ய வந்திருக்கின்றார். ஆகவே இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த குருவிக்காட்டில் பல நாடுகளிலிருந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை அந்த 8 மாதங்களும் பல பறவைகள் இந்த பிரதேசத்திற்கு வந்து தங்கி முட்டை போட்டு குஞ்சு பொறித்து வெளியேறுவதாக அந்த பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகின்றது. ஆகவே இந்த பிரதேசத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பிரதேசத்தை பாதுகாப்பதனூடாக அதை ஒரு ஒரு டூரிசம் பேக்கேஜாக அதை எவ்வாறு வளர்க்கலாம் என்பதை பற்றி இன்றைய கலந்துரையாடலில் திரு ராஜ்குமார் அவர்கள் நமக்கு ஆலோசனை வழங்க வந்திருக்கின்றார். நன்றி ராஜ்குமார், உங்களோட நேரம். நன்றி. ஓகே, நன்றி. 2014 ஆண்டு நான் பிரதேனியா பல்கலைக்கழகத்துல முது விஞ்ஞானமானி பட்டத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ப அங்கே 2 பெரிய என்வாரன்மெண்டல் பெரிய போர்ட் ஆஃப் ஸ்டடியில் 2 பெரிய பாடம், ஒன்று என்வாரன்மெண்டல் சயின்ஸ், மற்றது என்வாரன்மெண்டல் பயோடைவர்சிட்டி. எனக்கு அப்போ அந்த பயோடைவர்சிட்டியை பற்றி தெரியல. இப்போ நான் என்வாரன்மெண்டல் சயின்ஸுக்கு தான் அப்ளை பண்ணது. அப்போ அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து கூட, பிறகு அவை சொல்லிச்சினம் சேம் சிலபஸ், நீங்கள் பயோடைவர்சிட்டி போவோம்ண்டு. ஆனால் அதுக்கு போன பிறகு தெரிஞ்சது நான் லக்கி என்று. ஏனென்றால் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் வந்து நல்ல அந்த டெட் ஆகி கொண்டு போகுது. அப்ப பயோடைவர்சிட்டி வந்து சார் சரியான முக்கியத்துவம். அதுல இருந்து எங்களோட பாடத்தின் பிரதானமான உண்மையான மையம் வந்து என்னண்டா, ஒரு பிரதேசத்தின் இலங்கை பூரா பயோடைவர்சிட்டியை படிக்கிறது, அதே நேரத்தில் அதன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதை பற்றிய பிரதானமானது, அதே நேரத்தில் அதன் கன்சர்வேஷன், அதை இக்கனாமிக் பெனிஃபிட் அண்டு வரைக்குள்ள இந்த ஈகோ டூரிசம் என்ற கன்செப்ட் வருது. ஸ்ரீலங்காவிலேயே நல்ல ஒரு ரெடிசனோட, அகடமிக் ரெடிசனோடும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாயும் பிரதிநிய பல்கலைக்கழகத்தால அது உயர் பட்டப்படிப்புகள் PGIS ஆல போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் நிறைய மல்டி டிசிப்ளினரி கோர்ஸா இதை வந்து டெவலப் பண்ணினவே. மேல அது பெற்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். என்னென்றால் எல்லாவும் எங்களுக்கு கற்பித்த ஆக்கள் எல்லாம் அதீத நிபுணத்துவமானவர்களும் மிகச்சிறந்த மனிதாபிமானம் கொண்டவர்களும் அதே நேரத்தில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டா திங்க் பண்ற ஒரு பெரிய ரிசோர்ஸ் பேனல். அதை விட்டு இருந்து உண்மையில அந்த பாடம் வந்து வெற்றிகரமாக முடிச்ச பிறகு அதுல இந்த ஒர்னித்தாலஜி வந்து எங்களுக்கு பிரதான பாடம். பாப்புலேஷன் டென்சிட்டி, எக்காலஜி அதெல்லாம் இருக்கிறதுல. அப்ப நாங்க காட்டுல பிரதேனியா காட்டுல, மற்றது சிவனொளிபாதமல்ல காட்டுல டிரெக்டாகி கள பயிற்சியில எல்லாம் எங்களுக்கு வடிவ தந்தது. அதிலும் இந்த ஈகோ டூரிசம் சார்ந்த பயிற்சி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆக்களால ரிசோர்ஸ் பர்சனால தரப்பட்டது. நான் அதுல என் ரிசர்ச் வந்து உண்மையில MSc எடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தின் இதுவரையில ஒரு தினம் செய்யாத மாதிரியான ஒரு அப்ரோச்சில் செய்ய வலிக்கிட்டு, இப்ப யாழ்ப்பாணத்தின் நேச்சுரல் ரிசோர்ஸ் முழுவதும் ஸ்டடி பண்ணி அதை எப்படி எக்கனாமிக் பெனிஃபிட்டுகளை கொண்டு வர்றது பகுப்பாய் மொத்தம் 14 அனாலிசிஸ் செய்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன அனாலிஸே காணும் MScக்கு. ஆனா கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த MSc ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சென்றது. காரணம் என்னென்றால் இந்த முழு நேச்சுரல் ரீசோர்ஸும் ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணினேன். அது வந்து இப்போ மேப்பிங்குக்கு மட்டும், மேங்க்ரூவ் மேப்பிங்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது.
அதாவது எங்கெங்க மேங்க்ரூவ் போகுது, எந்தெந்த வில்லேஜுக்களால போகுது, அந்த வில்லேஜின் போர்டர் எல்லாம் போய் இந்த கால்நடையா நடந்து. காரணம் എന്താ, அகடமிக் ஃபீல்டில் ஒரு ஆள் அந்த ஒரு ரிசர்ச் செய்தா அது அது எத்தனையோ இருக்கு. பீசிபிலிட்டி ஸ்டடி, என்வாரன்மெண்டல் பிளானிங், டிசிஷன் மேக்கிங், எத்தனையோ ஸ்டூடெண்ட்டுக்கு சோர்ஸ் வரும். செய்தா பெர்ஃபெக்டா செய்யணும். சமாளிப்பு வேலை இந்த அகாடமிக் ஃபீல்டில் இருக்காது கடைசி வந்து. அதால இந்த ஃபைனல் தீசிஸ்ல கொடுக்கல எனக்கு சொல்லப்பட்டது, இது இட்ஸ் நாட் எம்எஸ்சி ப்ராஜெக்ட், இட்ஸ் எ கம்ப்ரிஹென்சிவ் ஈக்குவல் டு பிஹெச்டி. பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ, ஆனா உங்களுக்கு பிரதனிய பல்கலைக்கழகத்தில் இடம் இல்லை, ஓடுங்கோ வெளிநாட்டுக்குன்னு சொல்லி எனக்கு எங்களோட எக்ஸாம் பேனலாலும் சூப்பர்வைசராலும் எனக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டது. என்னுடைய ஆர்வத்தை தொடர்ந்து என்னுடைய சூப்பர்வைசர் இலங்கையில் இருக்கின்ற பறவையியலாளர் ஒனித்தாலஜிஸ்ட்ல சீனியரும் மிக திறமையானவரும் ஒருவர். அவையின் டீம் என்னுடைய மீண்டும் இணைஞ்சு 5 ஆண்டு காலம் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணம் முழுவதும் ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு சென்சிட்டிவ் ஏரியா முழுவதும் ஸ்டடி பண்ணி சயின்டிஃபிக்கா பெர்ஃபெக்டா செய்து இன்றைக்கு அது சர்வதேசத்துல 45க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன் எங்களோட வடமாகாணத்தின் ஒவ்வொரு ஊர்களும் எங்களோட பப்ளிகேஷன்ல இருக்குது. இது தற்சமயம் நான் இதை படிச்சதோட விடாம இதை பிராக்டிஸுக்கு கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ஊடாக வேலை செய்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு தென்மராட்சி ஒன்றியத்தின் லண்டன் பிரிவினுடைய தலைவர் டாக்டர் புவிநாதன் சார், அதே நேரத்தில் இதை உண்மையில உங்களை பற்றி அறிஞ்சது திரு ரவியண்ணா சீனியர் லெக்சரர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாப்டா. அவர் இருக்கைகள்ல அலுமினி அசோசியேஷன் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறதா உங்களோட குரல் கேட்டது. அப்போ ஆரண்டு கேட்டு அப்புறம் அந்த அலுமினி அசோசியேஷனுக்கெல்லாம் அந்த நம்பர் எடுத்து உங்களை கண்டக்ட் பண்ணான். உண்மையில தென்மராட்சி பிரதேசத்துல நாங்கள் இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கல ரவியன்ன டிசாஸ்டர் ஏடியா இருந்தவர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துல. அதே நேரத்தில் பாபு மேடம் தென்மராட்சி பிரதேச செயலராக கடமையாற்றினவா. அப்ப 2 பேரும் இந்த ஊருக்கு நல்லது செய்யணும், சஸ்டைனபிளா எதுவும் செய்யணும் சந்திச்சு கதைக்கிறவ. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய டாபிக் எடுக்கப்பட்டது. அப்ப அந்த நேரம் தென்மராட்சி பற்றிய விழிப்புணர்வு நல்லா கொண்டு வரணும்னு உண்மையில மிகச்சிறந்த ஒரு பிரதேச செயலாளர். பட் அந்த நல்ல சென்ஸ் இருக்குது. இப்பவும் சரி அப்பவும் சரி முகத்துக்கு முன்னால பாராட்டுறது இல்லை. உண்மையில இத்தனை பேருக்குள்ள மற்றவர்களுக்கு ஒப்படைக்க மிக மிக வித்தியாசமானவா. அவ விடாப்பிடியா அந்த இதை செய்து நாங்கள் உடனே 3 மொழியில அந்த புத்தாம் எழுதி ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சரசார மக்களுக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சு அதுக்கு பிறகு இந்த சரசால மக்களால அந்த பிரதேசம் சார்ந்த விறகு வெட்டுற இதுகள் எல்லாம் நிறையவே குறைஞ்சிடுது. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து இந்த புத்தாம் எழுதி இந்த இடையில கொரோனா அந்த இதால நிறைய நிதி பிரச்சனையால டிலே ஆகி இப்ப மீண்டும் அது உயிர் பூட்டி உங்கள் வழியால அது திருப்பி இந்த முயற்சி எடுக்கப்பட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது. நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் என்னுடைய ப்ரெசன்டேஷனை கேட்கறதுக்கும். இப்ப நேரடியாக நாங்கள் ப்ரெசன்டேஷனை போகலாம். நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விடயம் உண்மையில யாழ்ப்பாணத்தின் பிரதான சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அதீத கவன சென்சிட்டிவ் ஏரியா. மிக பிரதானமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 8க்கும் மேற்பட்ட மிக பிரதான சூழல் வலயங்கள்ல சரசால குருவிக்காடு உண்டு. இந்த சரசால குருவிக்காடு என்ற பெயர் இன்றைக்கும் பாரம்பரியமாக பறவைகளின் பிரதான வாழ்விடம் என்று பாரம்பரியமாக இந்த பெயர் வைக்கப்பட்டு அதுக்கு இலக்கணமாக அந்த பிரதேசம் உண்மையிலே பறவைகளின் பிரதான வாழ்விடமாக இருக்குது. இந்த வகையில இதே ஒரு சமுதாய அடிப்படையில் கம்யூனிட்டி ட்ரிவன் அப்ரோச்சுக்காகத்தான் இதை டூரிசம் ஈகோ டூரிசம் பர்பஸுக்கும் அதே நேரத்தில் ഇതിൻ്റെ கன்சர்வேஷனையும் பார்க்குற மாதிரி இன்றைய ப்ரெசன்டேஷன் அமையும். நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது சரசாலை பற்றி ஒரு அறிமுகம், அதன் சூழலுக்கு நட்புறவான இல்லை சூழல் சுற்றுலா வாய்ப்புகள், இதன் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் பொறிமுறை, அடுத்தது ஊக்கப்படுத்தல், சுற்றுலா ஊக்கப்படுத்தல், அடுத்தது எப்படி இதை சமுதாய அடிப்படையில் பாதுகாக்கிறது. இதுங்கிற ரிசர்ச் டீம் இதில் கிட்டத்தட்ட
எங்களுடைய டாக்டர் சமிந்த சீனியர் லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் zoology டிபார்ட்மெண்ட் வடமாகாணத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல ஒவ்வொரு பாகங்களும் சரியான முறையில் எங்களோட டீம் விஞ்ஞான ரீதியாக ஸ்டடி பண்ணி இதை டாக்குமெண்ட் பண்ணி இருக்குது. இப்போவும் நாங்கள் தொடர்ந்து அப்டேஷன்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈகோ டூரிசம் பற்றி ஒரு அறிமுகம் செய்ய வேணும். அதாவது வந்து உண்மையில 1980களுக்கு முன்னம் இந்த மேஸ் டூரிசம் தான் வேர்ல்டில், அதாவது வெகுஜன சுற்றுலா தான் வேர்ல்டில் மிக உன்னதமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்தது. அதால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தாக்கங்கள், சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், அதுகள்லாம் இன்றைக்கு இந்த சூழலுக்கு நட்புறவான சுற்றுலா என்ற அந்த நோக்கி போனது. இந்த உண்மையான விரல் வைக்கணும். இயற்கை பகுதிகளுக்கு நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உள்ளூர் மக்களின் நல்வாழ்க்கைக்கு பங்களிக்கக்கூடிய வகையில இயற்கை பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்படும் ஒரு பொறுப்பான பயணம். சுருக்கமா சொன்னா அங்க இருக்கிற இயற்கை காட்சிகள், விலங்குகள், தாவரங்களை ரசிக்கிறது, அனுபவிக்கிறது, கற்றுக்கொள்றது. இதுல மிக பிரதானமாக கற்றுக்கொள்ளல் என்ற வகையில ஒரு தொந்தரவற்ற வகையில இயற்கை பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்படுற பயணம். இது ஹனி என்பவரால இதுக்கு அடிப்படையான பிரின்சிபல் வகுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று இயற்கை பகுதிகளுக்கு போறது, 2வது எந்த விதமான சுற்றாட தாக்கங்களை செய்ய விடுறது, சுற்றுச்சூழல் சார்ந்த சிறந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றது, அத்தோட உள்ளூர் சமூகத்துக்கு பொருளாதார ரீதியாக நன்மை அளிக்கிறது. அதே நேரத்தில் அது இந்த சுற்றாடல் பகுதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு வலுவூட்டலை செய்கிறது, உள்ளூர் கலாச்சாரத்தை மதிக்கிறது, அடுத்தோட மனித உரிமைகள், இந்த கவர்னன்ஸ், ஒரு ஜனநாயகம் சார்ந்த செயற்பாடுகளை செய்கிறது. இது வந்து அடிப்படையான இது. உண்மையில வந்து எப்படி இந்த மேஸ் டூரிசத்தில் இந்த கன்செப்ட் என்ன வேறுபடுதுன்றா, உண்மையில மேஸ் டூரிசம் ஒரு ஹை பிளே காம்போனன்ட், எப்பவுமே ஒரு விளையாட்டும் ஒரு தனியான சந்தோஷத்தை மட்டும் கொண்டது. சந்தோஷம் மட்டும்தான் இங்க அதாவது ஆளுகை செலுத்தக்கூடிய பிரதானமான ஒரு கூறு. ட்ராவல் ஒரு என்வாரன்மெண்டல் பபிள், அதாவது வந்து குமிழி மாதிரியே உடைஞ்சு வரும், பாதுகாக்கிறமன்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில சுற்றாடல் பயணம்ன்றதுல அதுல எந்த விதமான லேர்னிங்கோ எக்ஸ்பீரியன்ஸோ எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சுற்றுலா. அடுத்தது எங்களோட கலாச்சாரம் வர்த்தகமயப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்ல எங்களோட பெர்ஃபார்மிங் ஆர்ட், டான்ஸோ மியூசிக் ஒன்று போடைக்குள்ள அதை மேஸ் டூரிசத்துல வர்ற டூரிஸ்ட் கூட அதை பாப்பினம். ஆனா இதே வந்து ஈகோ டூரிசத்துல பார்க்க அந்த பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்டியன் பேக்ரவுண்டு, അതിൻ്റെ நடனங்களோட எப்படி கலாச்சாரம் தொடர்படுது, என்ன வாழ்வியல் தொடர்படுதுன்றதை கற்றுக்கொள்றதா இருக்கும். இது வந்து முழுக்க லாப நோக்கில வர்த்தகமயப்படுத்தப்பட்டதாக இந்த வெகுஜன சுற்றுலா இருக்கும். அடுத்தது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாயும் அனுபவங்கள் முன்கூட்டியே பேக்கேஜ் பண்ணப்பட்டதாகவும் இருக்கிறதால இந்த வெகுஜன சுற்றுலா சூழலுக்கு நட்புறவான சுற்றுலா என்ற வேறுபட்டதா இருக்கும். அடுத்தது அனுபவங்கள் முன்கூட்டியே பேக்கேஜ் பண்ணப்பட்டது. இதனால வந்து ஒரு சந்தோஷத்தின் ஒரு உற்பத்தி, ஒரு வெளியீடாகத்தான் இந்த மேஸ் டூரிசம் பார்க்கப்படுது. இப்ப இந்த மேஸ் டூரிசம் தொடர்ந்து சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் ரீதியில் ஏற்பட்ட பாரிய தாக்கத்தினால இந்த கன்செப்ட் 1980களுக்கு பிறகு வளர்ச்சி பெற்று இன்றைக்கு உலகிய நாடுகள்ல முழுவதிலும் சிறப்பாக இந்த எண்ணக்கரு விரிவாக்கம் பெற்று வருது. குறிப்பாக இந்தியா, இலங்கையின் தென்னிலங்கை பகுதிகளில் இதை இன்றைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்களே அந்த தங்களோட மேஸ் டூரிசத்திலிருந்து ஈகோ டூரிசம் பக்கம் வேகமாக வேலை செய்கிறார்கள். உலக நாடுகளில் பிலிப்பைன்ஸ், கென்யா, சவுத் ஆப்பிரிக்காவில் கென்யா, மற்றது கோஸ்டாரிக்கா வெஸ்ட் எக்ஸாம்பிள், மால்டீவ்ஸில் 2 மிக்சிங், ஸ்பெயின் சிறந்த உதாரணம். இந்த வகையில இது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அது நீடித்த நிலைக்கும் அபிவிருத்திக்கான ஒரு சிறந்த ஒரு தந்திரோபாயம் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து எங்களோட இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களை பாதுகாப்பதோட உள்ளூர் மக்களின் பொருளாதாரம், வருமானம், மற்றது கற்றல் என்பவற்றை மிக அடிப்படை எண்ணக்கருவாக வலியுறுத்துகிற ஒரு சுற்றுலா வகை.
இந்த வகையில யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணப்படும் சுற்றுச்சூழல் ரீதியில் அதீத கவனத்துக்குரிய பகுதிகளில் அண்டா கூட சென்சிட்டிவ் ஏரியா, என்வாரன்மெண்டல் சென்சிட்டிவ் ஏரியாவில் பிரதானமாக சரசால சூழல் வலயம் பிரதான இடத்தை வகிக்குது. சரசால குருவிக்காட்டு பகுதி நிர்வாக ரீதியாக யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேச பிரிவுகள் உள்ளடக்கப்படுது. சரசால குருவிக்காட்டு பகுதி 4 கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்குது. மட்டுவில் வடக்கு, சரசால வடக்கு தெற்கு, மந்துவில் வடக்கு. மேலே இது சாவச்சேரி பிரதேச செயலகத்தின் எல்லை பகுதிக்குள்ள உள்ளடங்குது. இதோட இணைந்த வகையில கரவட்டி பிரதேச செயலக பகுதிக்குள்ள உள்ளடங்குறதும் இதோட இணைந்த வகையில சரசாலையிலிருந்து கருத்துரை நோக்கி போவைக்குள்ள கப்பூது, அந்தனத்திடல் கப்பூது, இவை உண்மையில இவையும் சரசாலையோட இணைந்த வகையில சுற்றுச்சூழல் ரீதியில மிகவும் முக்கியம் வாய்ந்த இடங்கள், கடுமையான சென்சிட்டிவான இடங்கள். இது நிர்வாக ரீதியான வரைபடம் 4 கிராம சேவை பிரிவுல. இது கண்டல் பகுதி யாழ்ப்பாணத்தின் மத்திய பகுதியில இருக்குது. கரவட்டி பிரதேச இருக்கு. இந்த பகுதி தொட்டபனாறு கடல் நீரேரி பகுதியோட இணைந்த வகையில காணப்படுது. சரசால குருவிக்காட்டு பகுதி ஒரு செழிப்புமிக்க அடர்த்திமிக்க பரந்த கண்டல் தாவரங்களை கொண்டிருப்பதோட உள்ளூர் வதிவிட பறவைகள் மற்றும் குடிபெயர் பறவைகளின் பல்வகைமைக்கு பிரதான காரணமாக அமைகின்றன. நாங்கள் இந்த சரசாலையின் சூழல் சுற்றுலாவுக்கான வாய்ப்புகளை 2 அடிப்படையில பார்க்கலாம். ஒன்று இயற்கை சார்ந்த வாய்ப்புகள், உள்ளார்ந்த வாய்ப்புகள், கலாச்சாரம் சார்ந்த உள்ளார்ந்த வாய்ப்புகள். முதல்ல இயற்கை சார்ந்த உள்ளார்ந்த வாய்ப்புகளை பார்ப்போம். இதுல முதல்ல மிக பிரதானமானது எங்களோட இயற்கை சார்ந்த மிக பிரதான மூலமா இருக்கிறது இந்த பறவைகளின் பல்வகமே. இதை பற்றி சொல்ல பறவை எப்படி இந்த பல்வகமே என்ற இதை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இதுல உண்மையில குடிபெயர் பறவை அல்லது வலச பறவை இது வெளிநாடுகள்ல இருந்து பல 100 வருடங்களாக எங்கட யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தோன்றிருக்குது. 2வது விசேடமான பறவை பூநேரின்னு சொல்ற பிளமிங்கோ. இது மிக டூரிஸ்டுக்கான மிக அட்ராக்டிவ் பேர்டா இருக்குது. அடுத்தது எங்கட வதிவிட பறவை. இதை பார்ப்போம். முதலாவது இந்த பறவைகள் வெளிநாடுகள், அதாவது எங்கட இலங்கைக்கு வர்ற பறவை என்ற மைக்ரேஷன்ன்றது ஒரு பினாமினன், அதாவது நேச்சுரலா நடக்கிற ஒரு ப்ரோசஸ். பறவைகளின் லைஃப் சைக்கிள்ல நடக்கிற உண்டு. அந்தந்த நாடுகளின் காலநிலை மாற்றம், உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படுக பறவைகள் ஒரு தேசங்களினோ இன்னொரு தேசங்களை அவற்றை தேடுவதற்காக பயணிக்கின்றன. அந்த பயணிக்கைக்குள்ள இந்த சிறப்பு என்னன்னா, அந்த அங்க இங்க வந்து ப்ரீட் பண்ணி போய் அங்க அந்த குட்டி பறவைகள் எல்லாம் பிறந்து திருப்பி தாய் தந்தை பறவைகள் பேரன் பேர்ட்ஸ்ல இருந்து அந்த அந்த நடத்தைகளை கற்றுக்கொண்டு அவையும் இவைகளோட பயணங்களை மேற்கொள்றது. இவை கூடுதலாக தரைப்பகுதிகளாலதான் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும். குறிப்பாக நீண்ட தூர பயணங்கள் இடையில ஆக குறைந்தது 3 கிழமை, சில பறவைகள் 3 கிழமை தங்களோட பயணங்களுமே, சில பறவைகள் 1 கிழமை. இந்த இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்மிட்டர் ஸ்டடி, அதாவது சிப்ஸ் அளவுக்கு பேர்ட்ஸ்ல சர்ஜரி செய்து சர்ஜரி செய்து அதை பிக்ஸ் பண்ணி போட்டு மூவ் பண்ணிக்க நாங்கள் கூகுள் இன்டர்நெட்டுகளால், அதாவது சேட்டலைட்டுகளால் ட்ராக் பண்ணலாம் எங்கெங்கே போகுதுண்டு. அந்த ஸ்டடி இன்றைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இலங்கையில் முதல் தடவையாக கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தாக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்குது மென்னேரில். எங்களுடைய பறவைக்குழு பிளமிங்கோக்காக அதை இந்த வருடம் அதை அமுல்படுத்துறதுக்கு இருக்கிறோம். இந்த பறவைகள் ப்ரீடிங் கிரவுண்ட்லேருந்து விண்டரிங் கிரவுண்ட் எங்கட நோர்த்லேருந்து சதர்ன் நோக்கி பருவகால பயணங்களை மேற்கொள்ளும். அதான் மைக்ரேஷன் என்று சொல்றது. இப்போ வெரைக்குள்ள இலங்கையை பொறுத்த வரையில வெரைக்குள்ள இந்த சென்ட்ரல் ஏசியன் பிளேவேயால இந்த இதுல காட்டப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஏசியன் பிளேவேயால தான் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இந்த பறவையின் மூவ்மெண்ட் இருக்கும். இப்படி பிரதான பறவைக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதுல சென்ட்ரல் ஏசியன் பிளேவே எங்கட மத்திய இது இந்தியா இலங்கை பகுதிகளை குறிக்கிறது. இந்தியா அதாவது இலங்கை பொறுத்த வரையில இங்க வர்ற இலங்கைக்கு வருகின்ற பறவை, யாழ்ப்பாணத்துக்கு வர்ற பறவை குடிபெயர் பறவைகளை 3 வகையா வகைப்படுத்தலாம். ஒன்று
ரஷ்யா மவுண்டன் ரேஞ்ச், ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வர பறவைகள், குடிபெயர் பறவைகள், மத்திய ஆசியா சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வர பறவைகள், அடுத்தது வந்து இந்தியாவிலிருந்து வர வரை. இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இப்ப அந்த நீளவால் குருவி, ஒரு வெள்ளை குருவி வந்திருக்கு, நீளவால் குருவி, ஏசியன் பாரடைஸ் பிளே கச்சர். அவை அக்டோபர்ல வந்து பிப்ரவரி வரையும் யாழ்ப்பாணத்துல இலங்கைக்கு வருவினம், மீண்டும் போயிடும். இதே போல மார்ச், ஏப்ரல், மேயில வந்து இந்தியன் பிட்டா வரும். ஒரு இந்தியன் பிட்டா வந்து அதுவும் ஒரு 3 மாசம் நின்று போகும். இதே மாதிரி இது வந்து வட இந்தியா மற்றது தென்னிந்தியா பகுதிகளிலிருந்து வர்றது. இதை விட அந்த டேர்ன்ஸ் வகை இருக்குது, டேர்ன்ஸ் இந்த படம் காட்டும். அந்த அவையல் வந்து மத்திய ஆசியா, மலேசியா, வட இந்திய பகுதிகளில் இருந்து வருகிறது. இதே மாதிரி ஏனைய டக்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு பெருந்தோகமா 15,000 25,000 வகையான டக்ஸ் அனுவலி வருடாந்தம் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது, ஐரோப்பிய ரஷ்ய மவுண்டன் ரேஞ்சில் இருந்து. இப்படி வார பறவைகள் இந்தியாவின் வெஸ்டர்ன் ரூட், ஈஸ்டர்ன் ரூட் என்று அந்த 2 பிரதான வழிகளால முதல் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளேஸ் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தான் இலங்கைக்கு நுழைகிற முதலாவது இலக்கு பிரதேசம் யாழ்ப்பாணம். இங்க வந்துதான் இலங்கையின் ஏனைய பாகங்களுக்கு இந்த பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் பயணமாகின்றன. இந்த பறவை வர்ற விஷயம் இன்று நேற்று அல்ல. 1969 இதை சயின்டிபிக்கா இங்க வர்றதை அவதானிச்சிருக்கிற டாக்டர் கலாநிதி குகதாசன் சார், யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் ஆசிரியர் இருந்தவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் இருந்தவர் சோலஜி டிபார்ட்மெண்ட்ல. அவர் தொண்டமனார் வெளிக்கல ஃபீல்ட் ஒர்க் சென்டர்ல வேலை செய்யல. தொண்டமனார் அவர்கிட்ட புக்கில் அவர் தான் பயணியர். எங்கட மைங்குரு பேர்ட் சம்பந்தமான ஸ்டடிக்கு முதலாவது ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அவருடைய புத்தகத்துல பின்பக்கம் கடைசி பேஜ்ல இருக்குது. இப்பவும் 135 பேர்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற தொண்டமனால 1969 அதுல 25 தொடக்கம் 35 வகையான பறவைகள் குடிபெயர் பெறுவதற்கு. அப்போக்கு இன்றைக்கு 2025 இருந்து 69 வகை, கிட்டத்தட்ட 54 வருடங்களாக 54 வருடங்களுக்கு மேலாக எவிடன் பேஸ இந்த பறவை எங்கட மாவட்டத்துக்கு வந்தோன்று இருக்குது. எவிடன் பேஸ இதுக்கு முன்னும் பல 100 வருடங்களா வருது. இந்த சைக்கிள் இன்றைக்குமே குழம்பாம இது. அப்ப எங்கட உழவு தேடி வருதுண்டா எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் இந்த வெட்லேண்ட் ஈரநிலம் ஹைலி ப்ரொடக்டிவ் ஆனது, அது பிளஸ் பண்ணப்பட்டது என்று சொல்லணும். மேல வந்து யாழ்ப்பாணத்தில் தண்ணி பிரச்சனை சொல்லப்பட்டாலும் இதுக்கு மிக பிரதான இது எங்கட யாழ்ப்பாணத்தின் பெருநிலப்பரப்பு கீழ்பகுதியில. இப்ப உதாரணமாக இந்த பகுதியில இருந்து சுண்டிக்குளம் கடநீர் ஏரியாலும் கழுத்து பகுதி, அடுத்தது யாழ்ப்பாண கடநீர் ஏரியாலும் மெயின்லேண்ட்ல இருந்து பிரிக்கப்பட்டு இது குடாநாடா வருது, 3 பக்கம் கடலாட்சி உள்ளப்பட்டு. இப்ப இதால இங்க இந்த கழுத்து பகுதியால எக்ஸ்ட்ராக்ட் பண்ற 2 லகூனை விட இதை விட 2 லகூன் இருக்குது. ஒன்று தொண்டமனார் லகூன், அது 2 பிரதான வாய்ப்பகுதி. ஒன்று சன்னதி கோயில் பக்கத்தில் இருக்கிற அது ஒன்று, மற்றது சுண்டிக்குளத்துல. அடுத்தது வாதரவத்தை புத்தூர்ல இருந்து உப்பாறு லகூன் தொடங்கி அரியாலையோல யாழ்ப்பாண கடநீர் ஏரியோட கலக்குது இந்த 2 லகூன். இந்த லகூனும் இதோட ஐலண்டில் இருக்கிற இந்த யாழ்ப்பாண கடநீர் ஏரியும் இவைதான் இவையோட இணைந்த வகையில் இந்த கண்டல் தாவரங்கள், சதுப்பு நிலங்கள், பறவைகளுக்கான பிரதான உணவை வழங்குற பிரதான வாழ்விடமாக இருக்குது. இந்த இடம் மேல இறைவனால பிளஸ் பண்ணப்பட்டது. ஏன்டா இது இன்டர்செக்ட் பண்ணி இது இருக்கிறதால ஹை ப்ரொடக்டிவ் ஆன வெட்லேண்டா இருக்கிறபடியே தான் இந்த தேசத்தை நோக்கி பறவைகள் வருது. அந்த வகையில பறவை ஒரு இடத்துல வந்தா அது இண்டிகேட்டர் ஆஃப் ஈகோசிஸ்டம், ஒரு சூழல் தொகுதி சிறப்பா இயங்குறதுக்கு அறிகுறி. அந்த வகையில எங்கட யாழ்ப்பாண மாவட்டம் பல 100 வருடங்களாக இந்த தேசத்தை நோக்கி பறவைகள் வர்றதால எங்கட யாழ்ப்பாணம் பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு இயற்கையாகவே பிளஸ் பண்ணப்பட்ட இடம். அதிகமான சென்சிட்டிவ் ஏரியால கொண்ட இடம். ஆகவே இங்க செய்கிற அபிவிருத்தி செயற்பாடுகளோ என்னவோ மிகவும் கவனமான முறையில தான் கையாளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த சூழல் சமநிலையை குழப்புற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. இதை குழப்பினால் இயற்கை தன்னுடைய வேலையை காட்ட வேண்டி வரும். அதனால வந்து இதை மிக அவதானமாகத்தான் இந்த சுற்றுச்சூழல் பகுதிகளை நாங்கள் பாதுகாக்கணும்.
இப்ப நம்ம பருவகால இந்த குடிவேர் பறவைகள் யாழ்ப்பாணத்துக்கு வரைக்குள்ள ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாத பகுதியில வருகை தந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துல திருப்பி தங்களுடைய நாடுகளுக்கு திருப்பி பயணத்தை மேற்கொள்ளும். ஆக கூடிய காலம் 8 மாதங்களுக்கு எங்களோட நாட்டில எங்களுடைய யாழ்ப்பாணத்துல தங்கி இருக்கும். இதுக்குள்ள ஒரு இடத்துல தங்கி இதுண்ட யாழ்ப்பாண கடநீரேரி இப்ப மண்டதீவு தீவ பகுதிகளில் தண்ணி வத்தேக்குள்ள தண்ணி இருக்கிற நோக்கி அவன் இன்டர்னல் மூவ்மெண்டே வித்தியாசமா இருக்கும். இதுல இதுக்குள்ள இப்ப நாங்கள் இந்த 8 மாசங்கள் தங்குறதால இந்த கிட்டத்தட்ட ஒரு தடவை 2016ஆம் ஆண்டு ஒரு இடத்திலேயே 5000 டக்ஸ் வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணினாங்க. இப்ப இதை விட இப்ப இந்த ரீஜனை இன்னும் டீப்பா பார்ப்போம். யாழ்ப்பாணத்தின் மேஜர் பேர்டிங் ரீஜன் இதுல பார்த்தா ஒன்று வெள்ளை தொண்டமனாறு, அதாவது தொண்டமனாறு கடநீரேறிய இணைந்த வகையில் இருக்கிற இந்த சதுப்பு நிலம் ஒரு பறவைகளுக்கான வலயமாகவும், அடுத்தது வந்து நாகர்கோவில் ரீஜன், இது வந்து முள்ளியில இருந்து மருதங்கனி வரைக்குமான இலங்கையில அதிமுக்கியத்துவம் வாய்ந்த எங்கும் காண முடியாத மிக அழகான அடர்த்தியான கண்டல் காடுகளை கொண்ட கடநீரில் இணைந்த வகையிலான மிக அழகான இடங்கள். அடுத்தது வந்து சுண்டிக்குளம், இது பிரிட்டிஷ் பீரியட்லேயே பறவைகளுக்கான சரணாலயமாக 1938ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அது 2015ஆம் ஆண்டு மீண்டும் அது தேசிய பூங்காவாக வனஜீவராசிகள் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. இது 3வது. அடுத்தது வந்து எங்களோட புத்தூர் கோப்பாய் செம்மணி இந்த பகுதிகள் ஒவ்வொரு வலயங்களாகவும், தீவ பகுதி குறிப்பாக மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான், சரவணை, புங்குடுதீவு ஒரு பகுதியாகவும், நெடுந்தீவு ஒரு பறவைக்கான பிரதான வாழ்விடமாகவும், மற்றது யாழ்ப்பாணத்தின் மேற்கு பக்கமான அராலி, நவாலி, தெற்கு பொன்னாலை ஏரியா ஒரு பகுதியாகவும் இவ்வாறு பறவை பிரதான பேர்டிங் ரீஜன் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. இதுல நாங்கள் மொத்தமா வந்து 40 மேற்பட்ட அதிகமான இடங்கள் உயர்ந்த பறவைகளுக்கான உயர்ந்த வள வாய்ப்புகளை கொண்டிருக்குது. அதாவது பறவைகளின் பல்வகை டைவர்சிட்டியில அல்ல அபண்டன்ஸ் என்ற அதிக எண்ணிக்கையில செறிவு மிக்கதா இருக்குது. இவற்றில அந்தனத்திடல் சரசாலைக்கு அருகில் உள்ள பகுதி 55 வகையான இனங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் சரசாலையில் 61 வகையான இனங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 55 61 சரசாலையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பறவை இனங்கள்ல அந்தனத்திடல் 61, அந்தனத்திடல் 47, கப்பூது 22 வகையான இனங்களும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. 61ல 25 மைக்ரன், மிச்சம் ரெசிடென்ட். அதே மாதிரி அந்தனத்திடல் 47 மைக்ரன், 47 பேர்ட் ஸ்பீசிஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதுல 47ல கூடுதலானது வந்து, அதாவது சரி அரைவாசி 30க்கு மேல மைக்ரன். இதுல வந்து இந்த சரசாலையில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பறவைகள்ல மைக்ரண்டை பொறுத்தவரையில, குடிபெயர் பறவை பொறுத்தவரையில இந்த பாட்டெயில் கோட்விட், பிம்ரல் மற்றும் கிரீன் சாண்ட் பேப்பர், இந்த இவை வந்து மிகவும் அரிதான பறவை இனங்கள். அதாவது குடிபெயர் வலசை பறவைகள்ல மிகவும் அரிதானவை. இந்த பாட்டெயில் வந்து சில வேளைகள் ஆவணி மாதமே இங்க ப்ரீ மைக்ரேஷன் பீரியட்லயும் யாழ்ப்பாணத்துல வர்றது அவதானிக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதுல இதான் அந்த பிம்ரல் எண்ணிக்கையில மிகவும் குறைஞ்சது. அரிதென்று சொல்றது அபண்டன்ஸ்ல குறைவானது, எண்ணிக்கையில குறைவானது. இந்த கிரீன் சாண்ட் பைப்பரா இருக்கிறதும் எண்ணிக்கையில குறைவானது. இந்த நடுவில் இருக்கிற குளோசி ஐபிஸ், இதை பற்றி தனியே சொல்லணும். இது ஆரம்பத்துல பிரீடிங் ரெசிடென்ட் இலங்கைக்குரிய ரெசிடென்ட் வதிவிட பறவையா இருந்து அந்த இனம் முழுவதும் அழிஞ்சு திருப்பி ரீஜெனரேட் பண்ணி அதிக அளவான எண்ணிக்கையான பறவைகள் சரசாலையில ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இலங்கையிலேயே அதிக அளவுக்கு சரசாலை குருவிக்காட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அதே நேரத்தில் குருவிக்காடு இந்த யாழ்ப்பாணத்துல பெர்மனண்டான இன்றைக்கு இவை மைக்ரண்டா இருக்குது. அதாவது குடிபெயர் பறவை சரசாலை தான் இந்த பெர்மனண்டான ஹேபிட்டாட், அதாவது வாழ்விடமா இருக்குது. அதுல இருந்து இனிய பகுதியில போயினோம். இதுகளுக்கிடையே தற்சமயம் இந்த இன்டர்னல் மூவ்மெண்ட் எல்லாம் மாறி வருது.
அடுத்தது வந்து இன்னொரு இது காமன் ரிங் ப்ளோவர். இதை விட இந்த பாட்டெயில் கோட்விட் இதுவும் வந்து இந்த சரசாலையில மிகவும் அதிகமாக எண்ணிக்கை கொண்ட பறவைகளா இருக்கு. இது இது அடுத்தது ரெசிடென்ட் பேர்ட். இது வதிவிட பறவையில சரசாலையில் காணப்படுற பொதுவான இது எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் இப்போ டாக்டர் புவிசர் கேட்டவர் எப்பப்ப பார்க்கலாம்னு இந்த வதிவிட பறவைகள் எந்த காலத்திலும் பார்க்கலாம். இந்த கூளக்கடா உங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. ஸ்பாட்பில் பெலிகன் எல்லா பறவைகளும் விட இது இந்த அளவு பரிமாணம் கூட. அடுத்தது இந்த ஓரியண்டல் டாட்டர், இந்த செங்கால் நேரை, இது சங்கப்புலவரே இந்த பாட்டில் இந்த எழுதியிருக்கிறார். இவை வந்து இது சில வகையான இதுல இருக்கிற சில பறவைகள் நீர் பறவைகள் விந்த டைம்ல எங்களுடைய வதிவிட பறவையா இருந்து விந்த டைம்ல யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலாக விஜயம் செய்யும். இந்த திறந்த வாயன் எல்லாற்ற வயலிலும் கண்டலும் சாதாரணமாக காணக்கூடியது. இந்த வாயின் அமைப்பு வந்து திறந்தபடி இருக்கிறதால திறந்த வாயின்னு சொல்றது. இந்த அடுத்த சிறிய சீழ்கை சிறவி மற்ற இந்த காணாங்கோழி அநேகமாக தென்மராட்சி மக்களுக்கு மிகவும் அறியப்பட்ட ஒன்று. இது வதிவிட பறவை. இதை விட சம்புக்கோழி என்று சொல்லி தென்மராட்சி மக்களால் அழைக்கப்படுற இந்த பறவை தென்மராட்சி முழுவதும் இலவாக்கானவை சரசாலையில அடிக்கடி காணக்கூடிய இருக்கிறது. இதை விட இந்த நாமக்கோழி நீளவால் இலைக்கோழியும் அங்க பொதுவா அடிக்கடி காணக்கூடியது உண்டு. இதுல என்னண்டா இதை விட அதிகூடிய அளவு பறவை எல்லாத்தையும் பிரசன்டேஜ்ல காட்ட புக்கில் எல்லாமே தெளிவா இருக்கு. அடுத்த பிரதான பறவை பிளமிங்கோ, பூநேரை என்று தமிழ்ல அழைக்கப்படும். இது வடமாநிலத்தில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் 5000. இவே வந்து இந்த பறவை இதை பார்ப்பதற்காக தென்னிலங்கையில இருக்கிற டாக்டர்ஸ் அகடமிக்ஸ் ஆக்கள் இதுக்குன்னு சொல்லி 3-4 நாள் இங்க போட்டோகிராஃபிக்காக வர்ற வழக்கம் வருடாந்தம் யாழ்ப்பாணத்துக்கு வர்ற வழக்கம் இருக்குது. இப்ப இவன் மூமெண்ட் 5 வருஷம் ஒப்சர்வேஷன்ல சரியா இருந்து இப்ப இவன் இதுக்குள்ள இன்டர்னல் மூமெண்ட் நிறைய மாற்றங்கள் இருக்குது. மென்னர்ல கூட காலம் இருக்கினம். இவே வந்து உண்மையில இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பாக தான் இருக்குது. வாரக்காடு இந்த கிரேட்டர் பிளமிங்கோ பூனாரை ஒரு 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 விண்டர் மைக்ரன் தான் கூட. சரசாலையை விட அந்தனத்திடல் பக்கத்துல கூடுதலாக வேண்ட எபடன்ஸ் இருக்குது. அதே நேரத்துல வளமையா இந்த முதல்ல விளங்கப்படுத்தின மாதிரி அந்த அடுத்த மெப்பில விளங்கப்படுத்துறேன். இந்த தண்ணி வத்துற காலத்துல எங்களுக்கு செப்டம்பர் மாதம் மழை வீழ்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கைகள்ல யாழ்ப்பாணத்தின் எல்லா லெகூனும் நீரால சூழப்பட்டிருக்கும், ஓட்டரால் காவண்ணப்பட்டிருக்கும். ஐலண்டுல தண்ணி வத்தி அல்ல தொண்டமனார்ல வத்த இந்த பறவைகள் மூவ் ஆகி அவைக்கு நிரந்தர ரிவ்யூஜாக இந்த சரசாலை அந்தனத்திடல் அப்படியே நாகர்கோவில் வரைக்கும் இவன் வெஸ்டர்ன் பார்ட்ல இருந்து இது ஈஸ்டர்ன் பார்ட் தான் இவன் பிரதான வாழ்விடமா இருக்குது. இல்ல கப்பூதுல சரசாலையில 855 பிளமிங்கோவும் இதுல 2855 இண்டிவிஜுவலும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்களோட 5 வருட இதுல இது அந்தனத்திடல் பகுதியில பிளமிங்கோ லோய்ட்டா பண்ணப்பட்ட காட்சி. இந்த இந்த கண்டல் வந்து இலங்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இயற்கைன்ற. அதாவது வந்து பெருங்கண்டல் என்று சொல்லி தமிழ்ல அழைக்கப்படுறது ரைசபோரா மீக்குரநாட்டா. இது வந்து மிண்டி வேர் அந்த முழங்கால இருந்து வேர்கள் வார மாதிரி இந்த பகுதியில எட்டவே இருக்குது. இந்த தோற்றம் வந்து மிக அழகானது. இந்த பிளமிங்கோட மூவ்மெண்ட்டை பற்றி இதுல வடிவ இந்த நொதோனில எப்படி சைக்கிளிங் மூவ்மெண்ட் ஆஃப் நொதர்ன் ப்ரொவின்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் 5 வருடங்களாக விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வினூடாக இதை கண்டுபிடிச்சது. நவம்பர் மாதங்கள்ல ஐலண்டுக்கு இந்த பிளமிங்கோ வரும். நவம்பர்ல இருந்து பிறகு இந்த இதுல தண்ணி வத்தி மார்ச் மாதம் அளவில் வெள்ள தொண்டமனாருக்கு போகும். வெள்ள தொண்டமனார்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன்ல அந்தனத்திடல் சரசாலை பகுதிக்கு வருவினம். அதுல இருந்து பிறகு நாகர்கோயிலுக்கு ஜூலை ஆகஸ்டுக்கு போய் பிறகு சுண்டிக்குளம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல சுண்டிக்குளம் போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி
மன்னாருக்கு போகும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி யாழ்ப்பாணத்துக்கு வரும். இது வந்து நாங்கள் கடந்த இந்த 5 வருடமான இந்த சைக்கிளிங் ப்ரோசஸில் சில காலங்களில் காண முடியாம இருக்கும். எங்க போயினோம்டா பிரீடிங்குக்கு இந்தியாவுக்கு போயினோம். அதாவது ரேனப் குச், இந்தியாவின் மேற்கு பக்கத்துல பாகிஸ்தான் போர்டர் இருக்க ரேனப் குச், குச்குடான்றது அங்க குஜராத் மாநிலத்தின் போபெண்டர் என்ற மாவட்டத்தில் பிளமிங்கோ சிட்டி என்றே இருக்குது. மற்றது இந்த இந்தியாவில் வேடந்தாங்கல் மற்றது மெட்ட சாங்சுவரிக்கு போய் இவை தங்களுடைய இங்கே யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தேடின வகையில் எந்த விதமான ப்ரீடிங் கிரவுண்டில் இந்த பறவையின் சிறப்பு என்னென்னா ஒரு 1.5 சான் அளவுக்கு அவங்க மவுண்டின் மாதிரி மண்ணை வச்சுட்டு அதில் முட்டை இடும். இதில் சிறப்பு என்னென்னா இந்த பறவை ஒரு ஆணும் அடகாக்கும் பெண்ணும் அடகாக்கும். இவே அதனால வந்து இங்கே நாங்கள் தேடினாங்களே எதுவுமே ப்ரீடிங் கிரவுண்ட் இல்லை. இந்தியாவுக்கு போவேணும். இப்போ இவன் மூமெண்ட் இன்றைக்கு நோத்தில் மிகவும் ஹைலைட் பண்ணப்படுற ஒரு அட்ராக்டிவ் பேர்டாக இந்த பூனேரை பிளமிங்கோ இருக்குது. மன்னாரில் கூடுதலாக அட்ராக்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ഇതിൻ്റെ அந்த மூமெண்ட் வந்து ஒவ்வொரு இயர்ஸுக்கு ஒருக்கா ഇതിൻ്റെ மாற்றம் சில வேளை யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருக்கும், சில மன்னர் இருக்கும். இது வந்து இந்த இன்டர்னல் மூவ்மெண்ட் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கு. மொத்தத்தில் வடமாகாணத்திலே வேண்டிய மூவ்மெண்ட் 5000 பாப்புலேஷன் இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு காலப்பகுதிக்கு விஜயமாகும். அடுத்தது மிக பிரதானமான அடுத்த நேச்சுரல் சோர்ஸ் கண்டல் தாவரம். இலங்கையில இந்த கண்டல் தாவரங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த அதாவது கடல் நீரேறி அண்டிய பகுதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் இயல்பாக வளரும் ஒரு இயற்கை தாவரம். இது இலங்கையில 21 வகையான கண்டல் இனங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அதுல 5 வகையான கண்டல் சரசாலை பகுதியில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இந்த எக்ஸகேரியா முதலாவது எக்ஸகேரியா எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழ்ல தில்லை என்ற மரம். ரைசபுரம் மிக்குரன்ட்ட தான் அந்த முதல் சொன்னது அது பெருங்கண்டல். ஏஜிசரஸ் இது பனானா ஸ்பீசிஸ்ன்றது ஃப்ரெஷ் வாட்டர்ல வாரது. மற்றது லுமினசீரான்றது கூடுதல் உங்களுக்கு தெரிஞ்சது பொற்பத்தை என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவினம். மற்றது அவிசீனியா மரம்னா கண்ணாப்பத்தின், அதுல ஒரு இனம் 2 இனம் சரசாலையில இருக்குது. இந்த எக்ஸகேரியா தில்லை தான் இந்த சரசாலை பகுதியில மிகவும் டொமினண்டான ஒரு தாவரமாக இருக்குது. அதாவது அதிகூடிய அளவில் அந்த எக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகூடிய எண்ணிக்கையில் இருக்கிறதால அது டொமினன் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இலங்கையிலேயே மரமாக இருக்கிறது இந்த தில்லை சரசாலையில். அது மிகவும் சிறப்புக்குரியது. அதே நேரத்தில் கப்பூதில் இந்த தில்லை மரம் டென்சிட்டி குறைஞ்சது. ரைசபோரா பெருங்கண்டல் அந்தனத்திடலில் வந்து டொமினன்ட் ஸ்பீசிஸாக இருக்கு. இதுதான் சரசாலையில் இருக்கிற தில்லை மரம். இந்த தில்லைன்ற பால் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு மெடிசினல் பிளான்ட்டும் கூட. ഇതിന്റെ பால் கண்ணில் வட்டக்கூடான்னு சொல்றது. ഇതിന്റെ வேறு அமைப்புகள் இதுல எப்படி இருக்கு சிறியதா உள்ளுக்குள்ள போக பெரிய மரமாயே மாறி இருக்குது. அதாவது உள்ளூர் தமிழர் நல்லா விளைஞ்சு அப்படி ஒரு அற்புதமான இது. பங்குனி மாதங்கள்ல இந்த தண்ணியெல்லாம் வத்திடும், உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்குள்ள அடுத்தது வந்து இதுதான் ரைசபோரா பெருங்கண்டல். இது அந்தனத்திடல்ல இருக்கு. இதனுடைய அமைப்பு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கையில எங்கேயுமே காண முடியாத ஒரு எட்ட இருக்கிற இந்த நேரம் வருடம் முழுவதுக்கும் ஈரப்பதனை தாங்கி வச்சிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த வெட்லேண்ட், ப்ரொடெக்டிவ் வெட்லேண்ட். இதுல இந்த சம்புக்கோழி எல்லா வகையான இந்த வதிவிட பறவைகள் கூடுதலாக இங்கே பல்வகம் இருக்குது. அதே நேரத்தில் பருவ காலங்களில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பீரியட்ல இங்கே கூடுதலான பறவை வருகின்றது. அடுத்தது லுமினசீரா. இது வந்து பொற்பத்தை உங்களுக்கு தெரியும். மீனவர்கள் இந்த தடி தாண்டி போவைக்குள்ள கூடுகள் கட்டுறது, தடி தாண்டி அந்த பாரம்பரிய படகுகள்ல தடி தாண்டி போறதெல்லாம் இந்த பொற்பத்தை தடியை தான் வெட்டுறவே. தடி இதுதான் கூடுதலாக வெட்டப்பட்டது. இது ஒரு மெடிசன். இதுல இருந்து சாயம் எடுக்கிற இதுவும் மெடிசினல் பிளான் தான். அடுத்தது இதுதான் இந்த பனானா ஸ்பீசிஸ் லுமினசீரா. இது ஃபர்ஸ்ட் சயின்டிபிக்கான ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இது எண்ணிக்கையில மிகவும் குறைவு சரசாலை பகுதியில். அடுத்த சோர்ஸ் ஏனைய தாவரங்களை பார்க்கலாம்.
இணைய தாவரங்கள்ல கண்டல் சார் தாவரங்கள் இருக்குது. இது எக்கோலஜிக்கலி சரியான முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அகந்த சிலிசிபோசியஸ் முள்ளு முள்ளு மாதிரி சரசாலையில் இருக்கு. இதை விட ஊடுருவிகள் என்று இருக்குது. அதுல இந்த சயின்டிபிக் நேம் போட்டிருக்கு. இதை நீங்க படத்துல பார்த்தா தெரியும். அதாவது தாழை ஃபென்டனஸ். அடுத்தது வந்து இது சிறு சவுக்கு. அடுத்தது வந்து ஈச்சை. மற்றது இது கண்டலுக்கு பின்னால் வளரும் தாவரங்கள் ஊடுருவிகள். இது கற்றாழை. அடுத்தது வந்து பிளாக் முன்னோடிகள். கண்டலுக்கு பின்னால் வளரும் முள்ளு புலட்டி, கடற்பாசாளி. இந்த கடற்சம்பு மிக பிரதானமானது. இதுதான் வாதரவத்தை மட்டிவில சில ஆக்கள் இந்த கடற்சம்பு எடுத்து பாய் செய்கிறது. பாய் உற்பத்தியில வந்து இந்த புல்லு மிக பிரதானமான மூலமா இருக்குது. அடுத்தது வந்து ரெப்டைல்ஸ். இதுல ஊர்வனதுல சரசாலையில இப்ப பெரிய அண்மை காலங்கள்ல இந்த முதலின் எண்ணிக்கை பயங்கர சதுப்பு முதல. காரணம் என்ன? யாழ்ப்பாணத்தின் முதல்ல நிரந்தரமா தங்குற இடம் உண்மையில இந்த நான் முதல் சொன்ன அந்த அந்தனத்திடல்ல இருந்து நாகர்கோவில் வரை பகுதிகள்லாம் அவை நிரந்தரமா தங்குறவை. ஏனென்றா அங்க தண்ணி வத்துறையில வருடம் முழுவதுக்கும் நீண்ட தொடர்ச்சியாகவே ஈரப்பதன் இருக்கிறதால அங்க வாழும். ஆனாலும் இந்த பருவ காலங்கள்ல அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கல இந்த இந்த இப்ப இந்த முதலைகள் எல்லா இடமும் மூவ் பண்ணிக்கல. சரசாலையில இப்ப அதிகம் என்னென்னா சரசாலை கனகம்புலியடி சந்தையில ஒரு கோழி கடை இருக்குது. அந்த கோழியின் எச்சங்கள் கொண்டு வந்து இந்த சரசாலையில கொட்டப்படுறது. இதை சாப்பிடுறதுக்கு பெருமளவான முதலைகள் அந்த இடத்துக்கு வர்றது. இது எல்லாருமே அவதானிக்கிறவே. ஆனா இவன் நெஸ்டிங் வந்து வாழ்விடம் வந்து இந்த புத்தாத்துல போட்டிருக்குது. உள்ளுக்குள்ள கன இடங்கள்ல இருக்குது. இது இப்ப இது ஒரே ஒரு வகையான இனம் இங்கதான் இருக்குது, சதுப்பு முதல்ல. இது நேரடியாகி பருவ காலங்கள்ல நாங்கள் காணக்கூடிய இருக்கும். அடுத்தது வந்து புலையூட்டி மீன்கள். இதுல காட்டு முயல் சரசாலையில இயல்பா பிளாக் நெப் கேர் பார்க்கக்கூடிய இருக்கும். அடுத்தது வந்து தங்கக்குள்ள நேரி இருக்குது. நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்கணும். மற்றது இந்தியன் மெரனாய் இருக்குது. காட்டுப்பூனை இருக்குது. மற்றது இந்தியன் சாம்பல் கிருவி கிரே மொங்கூஸ். இது சாதாரணமாக இயற்கை யாழ்ப்பாணத்தின் எல்லா முட்புதர்கள் எல்லா இடங்களும் நாங்கள் இந்த சாம்பல் கிரி பார்க்கலாம். மிச்ச மிச்ச இனங்கள் சரசாலையிலே ரெக்கார்ட் பண்ணப்பட்டவை. அடுத்தது வந்து மீன் வந்து இது வந்து நன்னீர் மீன்பிடி இல்லை மிக பிரதானமானது. இந்த இதை பற்றி வடிவ விளங்கப்படுத்தணும் என்றால் எங்களோட அந்த தொண்டமனாறு கடநீர் ஏரி கடலோட சேர்ற சன்னதி கோயிலுக்கு அங்கால பக்கம் கடலோட சேரைக்குள்ள இயற்கையின் ஒரு நிகழ்வு என்னென்றால் பருவ காலங்களில் கடலோட இணையக்குள்ள மீன் குஞ்சுகள் முலஸ்காதுகள் எல்லாம் இந்த கடல் நீருக்குள்ள வந்து அதுவே தான் மீனினங்கள் ஏனைய இதுக்கு சாப்பாடாயும் எங்களுக்கு வாழ்வாதாரமாயும் இறைவன் படைச்சிருக்கு. அந்த டைனமிக் ஈகோசிஸ்டம் அதிண்ட விளைவாகத்தான் இந்த முரல் மீன் இதெல்லாம் எங்களோட கடல் நீர் ஏரிக்குள்ள கூடுதலாக பிடிக்கக்கூடிய இருக்கு. இதுல முரல் மீன், கெளுத்தி, மற்றது விரால். இது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு சரசாலை பகுதியில பிடிக்கிறவே. வரணி கரவட்டின்ற சில பகுதி வரணியாக்கள் கூடுதலாக இதை பிடிக்கிறவே. இந்த ஜப்பான் மீன் நாங்கள் இந்த சின்னல படிக்கிற காலத்திலும் இந்த ஜப்பான் மீன் இருக்குது. இந்த ஜப்பான் மீன் சில வேளைகளில் செயற்கை முறையிலே லெகுனுக்கு விட்ட சம்பவங்களும் பல தடவை இருந்தது. இது அங்க பொதுவான அங்க இருக்கிற மீன் வகைகளா இருக்குது. அடுத்தது வந்து இவ்வளவு நேரம் பார்த்தது கலாச்சாரம் சார்ந்த சுற்றுலா உள்ளார்ந்த வாய்ப்புகள். அடுத்தது வந்து கலாச்சாரம் சார்ந்த சுற்றுலா வாய்ப்பாகும். இதுல வந்து மிக பிரதானமானது டேஞ்சிபிள், அதை தொட்டுணர கூடிய கலாச்சாரம் சார்ந்த வளங்கள். இதுல சரசாலையிலேயே 6 தொடக்கம் 7 கோயில் இருக்குது. அதை விட அருகிலுள்ள பகுதியில் பிரதானமானது இது கண்ணகி புராணத்தோடும் தொடர்பு பன்றித்தலைச்சி அம்மன். பங்குனி மாதங்களிலும் பங்குனி உத்தர உற்சவம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்கிற அந்த இது இந்த இடத்துல உண்மையில இன்டான்ஜிபிள் கல்ச்சரிலும் மிக பிரதானமானது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கண்ணகி ஆலயங்கள்ல இந்த பன்றித்தலைச்சி பிரதானமானது. ஆன்மீக சுற்றுலாவை விருத்தி செய்யறதுக்கு மிகவும் ஒரு பொருத்தமான இடம். அடுத்தது வந்து வரணி தில்லையம்பல பிள்ளையார். இந்த கப்பூது கழிஞ்சு போவோம். இந்த தில்லை மரங்களுக்கு மத்தியில அமைஞ்சதாலே இந்த கோயில தில்லையம்பல பிள்ளையார்ன்றது. சதுர்த்தி
மற்றது உள்ளூர் மக்களுடைய கிராமியத்தம் தெய்வமாகவும், மற்றது விவசாயிகளின் ஒரு நம்பிக்கைக்குரிய தெய்வமாகவும் இன்றும் பல பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே இங்கே படையெழுதிகள் செய்து இப்போ இதுவும் அருகில் அருகில் இருக்குது. இதை விட கல்வயல், சாவச்சேரி பகுதியில் பல ஆலயம் இருக்குது. இதை நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொண்டிருக்க ஏனைய இதுகளோட லிங்க் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் சோர்சஸ். இப்போ நாங்கள் சிறைசாலையை பற்றி கதை கேட்க சிறைசாலையோடைய 2 சிறைசாலை தெற்கு, சிறைசாலை வடக்கு கிராம சேவை பிரிவு இருக்குது. அதில் வந்து இந்த லைஃப் ஸ்டைல், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இன்னும் எங்களோட லைஃப் ஸ்டைலோ இந்த ஃபார்மிங் ப்ராக்டிஸோ ஒன்றையுமே டூரிசம் சைட்டில் மார்க்கெட் பண்ணல என்று தான் சொல்லணும். மிகவும் அதாவது தொட்டுணர முடியாத ஒரு கலாச்சார பெருமானங்கள் இவை எல்லாம் எங்களுக்கு வடிவா நல்ல இதுண்ட செழிப்பான ஒரு இது. ஆனால் இந்த வரைக்கும் இதை மார்க்கெட் பண்ணுவது இல்லை லைஃப் ஸ்டைல். அடுத்தது ஃபார்மிங் ப்ராக்டிஸ். இது வந்து இப்போ உதாரணமாக சரசாலையாக்கள் விவசாயம் செய்கிறவே, தானிய செய்கிறவே, நெல் செய்கிறவே, இதை விட இவற்ற பாரம்பரிய பயன்பாட்டு பொருட்கள் இருக்குது. அம்மி, ஆட்டுக்கல், எங்களோட வீட்டில் பயன்படுத்துகிற அந்த காலத்தில் பயன்படுத்துகிற பாரம்பரியம் இருக்குது. அதை விட மாட்டு வண்டில் பயணங்கள் செய்கிறது, துலா, பழைய முறைகள் இருக்குது. இதை விட பாரம்பரிய உணவுகள், உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இதை விட சிறைசாலையில் கோயில் திருவிழாக்கள் இருக்குது. இதை விட வருடாந்த இந்துக்களின் பண்டிகை இருக்குது. பனை சார்ந்த வளங்கள் இருக்குது. அடுத்தது வந்து இந்த தென்னை சார்ந்த வளம் இருக்குது. தென்மராட்சி முழுவதுமே தென்னை சார்ந்து தனி டூரிசமே இருக்குது. கோகோனட் பேஸ் ஈகோ டூரிசம். இந்த இது வந்து எல்லாமே நேச்சர்ண்டு மட்டும் நாங்கள் வளமண்டு பார்க்காம அதில் அருகிலே லோக்கல் கம்யூனிட்டி இருக்கிறது வந்து சூழல்சார் சுற்றுலாவில் மிக பிரதானமானது. அந்த வகையில் சரசாலையில் அந்த கிராமத்தில் கலாச்சாரம் சார்ந்தும் சிறந்த சிறப்பான வளங்கள் இருக்குது. இப்போ பிரதானமாக பார்த்தா துலா, எங்களோட ட்ரெடிஷனல் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ், பனை சார்ந்த இது, மாட்டு வண்டில் இது, ஹெட்டில் ஃபார்மிங், மற்றது எங்களோட ஃபார்மிங் ப்ராக்டிசஸ், என்னென்ன வகையான பயிர்கள் நடுறது, இதெல்லாம் சூழல்சார் சுற்றுலாவில் மிக பிரதானமான ஒரு மூலங்கள். இது சரசாலையிலே இதுக்கான வாய்ப்பு அதிகமே இருக்குது. அடுத்தது பாரம்பரிய பயன்பாட்டு பொருட்கள், உணவுகள், இவையெல்லாம் மியூசியத்திலையும் வச்சிருக்கலாம். இது கிராமிய சுற்றுலாவுக்கும் இதை மிக பிரதானமாக பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து எங்களோட பென் சிஸ்டம். இது ட்ரெடிஷனல் லைஃப், இது உள்ளூர் மூலப்பொருட்களால் இந்த வேலியில் அடைக்கப்படுது. அதே நேரத்தில் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிற மாட்டு வண்டில். இதை விட பழங்கள், இது சிறந்த பொட்டென்ஷியல். சரசாலையில் மாம்பழம் இருக்குது, பனை சார்ந்த வளம் இருக்குது, நொங்கு, பலாப்பழம் இருக்குது, நாவல் பழ சீசனில் நாவல் பழம், உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், மரக்கறியல் எல்லாம் இருக்கிறது. இது வந்து ஒரு பிரதான சூழல்சார் சுற்றுலாவுக்கான நேச்சரோட இணைஞ்ச வகையில் முன்னெடுக்கிறதுக்கான பிரதான வளமாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கலாச்சாரம் சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் காணப்படுற சரசாலை பகுதியில் காணப்படுற வளங்கள். இனித்தான் நாங்கள் இதை பொறிமுறைக்கு கொண்டு வரோம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு. இதில் முதலாவது சரசாலையில் நாங்கள் செய்யக்கூடிய இயற்கை சார்ந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி ஒன்று பேர்ட் வாட்சிங் செய்யலாம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பேர்ட் வாட்சிங் டவர், அதுக்குரிய உபகரணங்கள் இருக்கணும். பேர்ட் வாட்சிங்ன்றது பெரிய இண்டஸ்ட்ரி, டூரிசத்திலே ஒரு பெரிய சோர்ஸ். உலகளாவிய ரீதியில் அதிக டிமாண்டானதும் கேள்வி கொண்டதும் அதே நேரத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஆக்டிவிட்டியாக இருக்குது. பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்த சதர்ன் பக்கத்தில் இருக்கிற எல்லா வகையான நாடுகளிலும் இந்த பேர்ட் வாட்சிங் மிக பிரதானமான இது. இந்த பேர்ட் கைடுக்கே வந்து வருமானம் மிக அதிகம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த புத்தாமல் உதாரணமாக சொல்கிறேன், தீபாவளி வர கூட ஒரு 1 வீக்லேயே $20,000 வந்து 1 வீக்குலேயே உழைப்பார் அந்த பேர்ட் கைடிங்க்கு. அவ்வளவு பணப்பெறுமதி டிமாண்டான ஒரு ஆக்டிவிட்டி. அதை அடுத்தது வந்து மேங்க்ரூவ் பார்க்குறது. இந்தியாவில் இதுக்குள்ள மேங்க்ரூவில் போட் ஓடுற இது தென்னிலங்கையிலும் இதுகள் இருக்குது. அடுத்தது வந்து ரெக்ரியேஷனல் ஃபிஷிங், இது ஒரு வகையான டூரிசம் ஆக்டிவிட்டி, எந்தவித சூழலுக்கு நட்புறவான ஒரு இது. அடுத்தது போட்டிங். இங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது.
முதலியல் இருக்கிறபடியா, ஆனால் முதலையே தாக்காதபடியான போட் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. அதை அடுத்தது நேச்சர் ட்ரெயில். நேச்சர் ட்ரெயில் வந்து கண்டலாலும் சரி இதாலும் சரி நாங்கள் உயரமான இடத்திலும் அந்த அதுக்குரிய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் செய்து நடக்கலாம், அல்லது சாதாரணமாக இதில் நடக்கலாம். கேம்பிங் செய்யலாம் வடிவா. இதை விட வேறு வேறு இதுகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது. இதை விட கல்ச்சரல் டூரிசம், இதோட இணைந்த வகையில் வில்லேஜ் டூரிசம் இருக்கிறபடியே இந்த சிறந்த உள்ளாந்த வள ஆக்டிவிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய உள்ளாந்த வளத்தை இந்த சரசாலை கொண்டிருக்கு. இதுதான் பேர்ட் வாட்சிங்குக்கும் பொருத்தமான இடம். ரெக்ரியேஷன் ஃபிஷிங் இந்த 4வது கட்டின படத்துல தான் இந்த தடியால ஊண்டி போறது. இந்த இது வந்து சரசாலைக்கு மிகவும் பொருத்தமானது. அடுத்தது இங்க இப்போ என்ன வகையான ஸ்ட்ரக்சர் இந்த நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டுக்கு பொருத்தமானதுன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் கூடுதலாக பொருத்தமானது உண்டு. பேர்ட் வாட்சிங் டவர் கண்டிப்பாக நாங்கள் 2 இது பிளான் பண்ணியிருக்கிறோம் போடுறதுக்கு. பார்த்தா தான் சரசாலையின் முழு ரேஞ்சையும் மேலே இருந்து அவதானிக்கலாம், ஃபோட்டோகிராஃபி செய்யலாம். இதெல்லாம் கட்டி போட்டு விடையிலாது. இது சரியான மெக்கானிசத்துக்களால் இதுக்கண்ட உபகரணங்கள் இருக்குது. ஸ்கொட்டிங் ஸ்கோப், பைனக்யூலர் எல்லாம் வேண்டவனும். இதே மாதிரி இந்த ஈகோ கார்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டாக வந்து இந்த இயற்கை சார்ந்த இடங்கள்ல செய்கிற சூழல் சார் சுற்றுலாவில் அமைக்கப்படுற கட்டமைப்புகள் முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். லோக்கல் மெட்டீரியலாலும் தயாரிக்கப்படும். தென்னிலங்கையில சிங்கராஜா இதுகள்லாம் கட்டியிருக்கணும் ஈக்கோ. இப்போ லேட்டஸ்ட் இது இந்த ஹோட்டலை ஈக்கோ லொஜ்ஜா கட்டுவினா 50% சிமெண்ட் மெட்டீரியலும் 50% லோக்கல் மெட்டீரியலும் தென்னிலங்கையில் தாராளமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் எங்களோட இந்த சென்சிட்டிவான இடங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி கட்டப்படுறது. அடுத்தது வந்து இப்போ இது வந்து உண்மையில நாங்கள் இந்த சரசாலையின் இந்த சுற்றுலா சார்ந்த பிஸ்னஸை வந்து உண்மையில ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்டை யார்கிட்ட உண்மையில இதை கம்யூனிட்டி ட்ரிவனாக தான் கொடுக்கணும். அதை ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஏனெண்டா இந்த 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 ரிசோர்ஸுக்கும் இந்த சென்சிட்டிவ் ஏரியாவுக்கும் சரசாலை மக்களுக்கும் இடையிலான தொடர்பு பல 100 வருடங்களுக்காக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. எப்பவுமே ஈகோ டூரிசத்தில் லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் சப்போர்ட்ன்றது மிக பிரதானமான அங்கம். ஆகவே வந்து இந்த கம்யூனிட்டி ஓனர்ஷிப்பை அங்கே தக்க வைக்கிறதுக்கான சிறந்த வாய்ப்பு இங்கே எத்தனையோ சிபிஓஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட கம்யூனிட்டி சென்டர்ஸ் இந்த அதன் எண்ணிக்கை இருக்குது 8. இந்த 4 கிராம சேவை பிரிவிலும் கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்குது, சமுத்தி சொசைட்டி இருக்குது, கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்குது, பெண்கள் கிராமிய அபிவிருத்தி சங்கம் இருக்குது, முதியோர் சங்கங்கள் இருக்குது, பெண்கள் விவகார கழகங்கள் இருக்குது, இளைஞர் கழகம் இருக்குது, விளையாட்டு கழகம் இருக்குது, தாய்மார் கழகம் இருக்குது, சிறுவர் கழகம் இருக்குது, மற்றது ஃபுட் பேங்க் இருக்குது. இதை விட காலத்துக்கு காலம் அரசாங்கத்தின் ப்ரொஜெக்டால் அமைப்படுத்த உருவாக்கப்பட்ட சொசைட்டிகள் இருக்குது, ஆலய பரிபாலன சபை இருக்குது. அப்போ இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர்ன்றது மிகவும் வலுவானதும் எண்ணிக்கையில் அதிகமான ஒரு பலமான இது யாழ்ப்பாணத்தின் எல்லா பகுதிகளும் இருக்கிறது போல. ஆனால் இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரென்தனான ஒரு பொடியாக தான் இவை எப்பவுமே இருக்குது. இவன் எண்ணிக்கை கீழே இருக்குது. இதே மாதிரி இங்கே சரசாலையில தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய, அதாவது இந்த கம்யூனிட்டி ட்ரிவன் அண்டு சொல்லிக்கல சமுதாய அடிப்படையில் இந்த பிஸ்னஸை ஈகோ டூரிசம் மார்க்கெட்டிங்கை கொண்டுறதுக்குள்ள எங்களுக்கு கை கொடுக்கறது என்னென்னா நாங்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டிய ஆக்கள் வேலை வாய்ப்புக்கு இந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள். அவே கிட்டத்தட்ட இதில் இந்த ஏஜ் வயசாகி 122 பேரை நாங்கள் கருத்தில் எடுக்கலாம். என்றா 21 வயசுல இருந்து 21 வயசுல இருந்து 60 வயசுக்கு உட்பட்டாக்கள் இதிலும் மற்றது 60 வயசு மேற்பட்ட ஆக்டிவான ஆக்களையும் இதில் கம்யூனிட்டியாக இன்வால்வ் பண்ணலாம். அதே நேரத்தில் இதில் வருமானம் குறைஞ்ச ஆக்கள்லும் 220 பேர். இது என்னுடைய பகுப்பாய்வு, ஆனால் இது ப்ராக்டிக்கலில் இன்னும் மேட்டங்களாக இருக்கும். இந்த ஆக்களை நாங்கள் வேலை வாய்ப்புக்கும் இந்த டூரிசம் ஆப்ரேஷனுக்கும் இந்த டூரிசத்துக்கு இணைந்த வகையில் செய்கிற சேவைகளுக்கும் வேலை வாய்ப்பும் கொடுத்தெல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு பொருளாதார நன்மைகளை செய்யலாம். அடுத்தது மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நேச்சர் இயற்கை சார்ந்த ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக ஃபுல் பேக்கேஜ் டெவலப் பண்ணணும். அது ஃபுல் பேமெண்ட் அல்லது டிக்கெட் பேஸில் இருக்கும். இந்த டிக்கெட் வேலை இருந்தால் அது சாவச்சேரி பிரதேச சபைக்கு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸாக போகும். அதே நேரத்தில் கம்யூனிட்டிக்கு ஓன் பெனிஃபிட்டாக வரும்.
ஒன்றில் ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கலாம் அல்லது டிக்கெட் பேஸில் போகலாம். அடுத்தது ஃபுட் சென்டர் ஒன்று அமைக்கிறதனூடாக மார்க்கெட்டிங் சந்தை சார்ந்த வாய்ப்பு இருக்குது. ஒன்று அது ட்ரெடிஷனல் ஃபுட் என்னென்னா இதுவரையில யாழ்ப்பாணத்தில் அம்மாச்சியை தவிர உங்களோட ஒதண்டிக்கான எப்னாட ஒதண்டிக் ஃபுட்டை வழங்கக்கூடிய எந்தவித ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் செய்யணும். இதுவரையில ஜப்னாண்ட ஒதண்டிக் ஃபுட்டை கொடுக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இல்லாம ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் இது வில்லேஜோட வைக்க வில்லேஜ் ட்ரெடிஷனோட இருக்கும். வாழை இலையில சாப்பாடு சுட சுட அம்மாச்சி இந்த மாடல்லையே இந்த சாவச்சேரிக்குரிய உணவையே உதண்டிக்கான ஃபுட்டை கொடுக்கலாம். சொப்ரிங் கொடுக்கலாம், தேசிக்காய் நேச்சுரல், தோடம்பழ தண்ணி நேச்சுரல். இதுக்கு அங்கே இதை மார்க்கெட் பண்ணுறதோடாக பொருளாதார ரீதியாக இவைக்கு சந்தை வாய்ப்பு வரும். அதே நேரத்தில் ஃப்ரூட் ஷாப் சாவச்சேரியில் கூடுதலாக பிலாப்பழம், மாம்பழம் சீசனலாக வரும். இல்லாத காலங்களில் மாம்பழம் வாழைப்பழம் விற்கலாம். பப்பாப்பழம் இருக்குது. அந்த இது நேச்சுரலாகி இதை ரீட் பண்ணி இந்த ஃப்ரூட் ஷாப்பை வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெஜிடபிள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் சென்டர் சரசாலையிலும் சரி சாவச்சேரியும் சரி உற்பத்தியாகிற மரக்கறிகளை இதில் வந்து சந்தைப்படுத்தலாம். சுற்றுலா கழிப்புக்கு வாரவே இந்த மரக்கறியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் மார்க்கெட் சென்டர் இது வந்து பல்மேரா ஹேண்டிகிராஃப்ட் மற்றது சிறசாலையில் என்ன இது பின்னப்படுறது பெனை சார்ந்த இது பின்னல் இதுகள் கூடுதலாக செய்யப்படுது. அதே நேரத்தில் வேறு இடங்கள்லேருந்து பெனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இங்கே செய்து மார்க்கெட் பண்ணலாம். அதில் கோகோனட் ஜூஸ் இருக்குது, இளநீ, பல்மேரா ஜூஸ் இருக்குது, நொங்கு இருக்குது, இம்யூச்சுவல் ஃப்ரூட். அடுத்தது வந்து அடுத்தது மிக பிரதானமானது இந்த நேச்சரோடு இணைஞ்ச வகையில் மார்க்கெட் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று வில்லேஜ் டூர். இது வந்து எல்லாரையும் முழுவதும் எல்லாரையும் சிறசாலைக்கு பழுதாகணும் இல்லை என்னண்டா இதில் வடிவா சொல்ல ஒன்று ஈகோ டூரிசம் நேச்சர் டூரிசத்தை என்ஜாய் பண்ண வார டூரிஸ்ட் கண்டிப்பாக கெட்டாக்களாக இருக்க மாட்டினும். அப்படித்தான் அந்த டூரிஸ்ட்டை வெறாக்கிட மைண்டையே மாற்றிடும். இதில் பெண்களும் ஈடுபடலாம். அப்போ ஆபத்து குறைந்த சுற்றுலா. இப்போ இதில் வில்லேஜ் டூரை நாங்கள் டிசைன் பண்ணிக்கல இந்த ஆக்டிவிட்டி டூரிசம் எங்களோட சாதாரண வாழ்வியலில் இருக்கிற இதுகளை நாங்கள் வடிவாக மார்க்கெட் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரவி என்ன அமெரிக்கா ஹவாய்க்கு போவைக்குள்ள தன் அனுபவத்தை பகிர்ந்திருந்தவர் தென்னையில தேங்காய் பிடுங்கி கீழே ஏறி பிடுங்கி உரிச்சு தேங்காய் உடைச்சு திருவி பால் புளிகிறதுக்கு $50-100. ஆனா இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இத எத்தனையோ வடை சுடுறது இந்த இடிக்கிறது எல்லாத்துக்குமே தனி ஆக்டிவிட்டியே செய்யலாம். அதுக்கு ஒரு பேக்கேஜாக டெவலப் பண்ண வில்லேஜ் டூர் பேக்கேஜில் இதை வந்து உள்ளடக்கலாம். இதுல முழுக்களும் இந்த இதுக்கு என்ன கேப்பண்டா இந்த சரசாலை சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கம்யூனிட்டி முள்ள ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு உண்மையில லோக்கல் என்ஜிஓக்கள் மிக பிரதான இவைக்கு சைக்காலஜி சோசியாலஜி அறிஞ்சு இவைக்கு வடிவ செய்து கொண்டு வந்தால் பாதுகாப்பான ஒரு சிறந்த சுற்றுலாவாயும் பொருளாதார ரீதியாக நன்மையும் பெறும். இதுல மாட்டு வண்டியில் அழைச்சிட்டு போறது சரசாலைக்கு மிக பொறுத்தவரை என்றா மாட்டு வண்டியிலோட மிக பாரம்பரியம் கொண்டாக்கள் சரசாலை மக்கள் லோக்கல் கைடாயே வேலை செய்யலாம். இப்ப இப்படியான கொட்டில வந்து நேச்சர் ஃப்ரெண்ட்லியான இதுல இப்படி இந்த மாதிரி வில்லேஜ் ட்ரெடிஷன் செய்யக்குள்ள ஒன்று எங்களோட இன்டான்ஜிபிள் லைஃப் ப்ராக்டிஸ் வந்து இவைக்கு கடத்தப்படும். மற்றது எல்லாமே நேச்சுரலானது, இயற்கையான உணவு சாப்பிடுவீனம். அதே நேரத்தில் இவைக்கு இந்த இப்படியான இதுகளை பின்பற்றின எத்தனையோ வெள்ளக்காரர் இன்றைக்கும் தமிழ் பேசினம், நெல்லூர் திருவிழாக்கு வந்த சாரி உடுக்கினம், எங்களோட யாழ்ப்பாணாக்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்து இங்கே தாறுமாறான பொருத்தமற்ற உடுப்புகள் போடுவினோம். ஆனால் வெள்ளக்காரர் வந்து இந்த சமயத்தை மதிக்கிற இது இருக்குது. காரணம் என்னென்னா இந்த இதில் சோஷியல் சைடில் அவங்க கூட கன்சர்ன் இருக்கிறது. இந்த மாதிரி இதுகள் செய்கிறது ஒன்று இவைக்கு பொருளாதார ரீதியாக நன்மையாது. எங்களோட பாதுகாப்பான முறையில் கல்ச்சர் வந்து கொமோடைசேஷனுக்கு அதாவது வர்த்தகமயமாக்கம் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் கௌரவமாக அதன் பெருமானம் உயர்த்தப்படும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக நன்மையாக வரும். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கைடா லோக்கல் டூர் கைடா வேலை செய்யலாம். 2 பேரும் எக்காலஜிக்கல் கைடாயும் கல்ச்சர் கைடாயும் வேலை செய்யலாம். அதே நேரத்தில்
லோக்கல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், தட்டி வேன், மாட்டு வண்டில் இப்போ லேட்டஸ்டாக இந்த இதுகள் எல்லாம் வந்திருக்குது. சரசாலையில் இருந்து அந்த நேரத்தில் ஹப்பூது வரைக்கும் சுற்றி காட்டுற வேலை செய்யலாம். காலை பின்னேரங்களில் நேச்சர் வாக் செய்யலாம். இதை கைடாக வேலை செய்யறதுக்கெல்லாம் வருமானம் பெறும். அடுத்தது வந்து இந்த லோக்கல் இந்த இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கல, ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிக்கல, அந்த லோக்கலை இதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறார்கள். கிடுகு பின்றாக்கள், மட்டை சேகரித்து கொடுக்குறாக்கள், இவைகளுக்கள் எல்லாம் லோக்கல் ஹார்பெண்டர்ஸ் இவைகளுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது மெயின்டெனன்ஸ் செய்யக்குள்ள இவர்களுக்கு தொடர்ச்சியாக கண்டிப்பாக உள்ளூர் மக்களின் இன்வால்மெண்ட்டில் செய்கிறது தான் உண்மையான ஈகோ டூரிசம். அடுத்தது ஃபார்மிங் ப்ராக்டிஸ் என்று சொல்லிக்க சிறசாலையில் கூடுதலாக வந்து இந்த சிறுதானிய சிறு சிறு பணப்பயிர்கள், தானிய பயிர்கள் செய்கிறதால இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்னே ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றி அதை மார்க்கெட் பண்ணலாம். அடுத்தது சிறசாலை சரி, தென்மராட்சி சரி, தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதால கொக்கோனட் பேஸ் ஈகோ டூரிசத்தில் ஆட் பண்ணலாம். தேங்காய், பொச்சு, இன்னைக்கு வரணி ஏற்றாலையிலேருந்து ஒரு பொச்சின்ற தூள் டஸ்ட் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார். பொச்சு இருந்து கயிறு திரிக்கிறது, இதுகள் எல்லாம் இந்த இதோட அசோசியேட்டடாக செய்யக்கூடிய வாய்ப்பான ஒரு இது. அதே நேரத்தில் கடற்சம்பு இந்த பகுதியில் கிடைக்கிறதால வாதிரவத்தியாக்கள் இதில் பாய் செய்யினம். மட்டுமில்லை சந்திரபுரம் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் பாய் செய்யினம். இந்த பாய் உற்பத்தி உண்மையில ஒரு லோக்கல் மெட்டீரியல். ഇതിൻ്റെ ரெடிசன் இதுகளை எல்லாம் இந்த டூரிசம் இதில் கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த லெசன் லேர்னிங், லைஃப் லேர்னிங்க்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பெண்ணை வேலை. பனையோலையில இருந்து பெட்டிகள் உழைக்கிற இது வந்து சிறசாலையில் பாரம்பரியமாக இருக்குது. உண்மையில இது ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸாக இது செய்யலாம். அடுத்தது பால் உற்பத்தி அங்கே சிறப்பாக இருக்குது. தானியங்கள் இருக்குது. இவற்றை சந்தைப்படுத்துவது இது வந்து கேரளாவில் இப்போ பெஸ்டான மாடலாக இருக்குது. வில்லேஜ் டூரிசம். வெள்ளக்காரர் வந்து கிடுகு பின்னுறது, குடும்பத்தோட ஈடுபட்டுதுன்றது எல்லாம் நல்ல வடிவாக கேரளாவில் வடிவாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கேரளா சமூகத்தை ப்ரிப்பேர் பண்ணி இருக்குது சுற்றுலாவுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் முழு கிராமத்துக்கே ஆக்களை ரக்காம ஒரு பகுதியை ஒதுக்கி இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை பாதுகாப்போடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. அடுத்தது ப்ரொமோஷனு போகும். அடுத்தது இதில் ப்ரொமோஷன் இப்போ பிஸ்னஸ் மாடல் டிசைன் பண்ண பிறகு அடுத்தது வந்து ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட் பண்ணுறேன்டா நாங்கள் ஏற்கனவே ഇതിൻ്റെ உயிர் பல்வகமை பற்றி ஏற்கனவே புத்தகம் எழுதிட்டோம். இதை பற்றி டீப்பாக சொல்லணும். அந்த தேவநந்தினி மேடம் 2018 இந்த யோப் தெரேக்கில் நாங்கள் அப்போவே எழுதி முடித்தது. அந்த டிசைன் வந்து 3 மொழியிலும் எழுதினது. சரசாலையில் இருக்கிற அத்தனை இயற்கை சார்ந்த இதுகளும் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்குது. அப்போ இதில் அந்த நேரம் டிசைன் சரியில்லைன்ற விட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடியே திருப்பி இப்போ செஞ்சு வச்சிருக்குது. இது பூரணப்படுத்த 135 பக்கங்களை கொண்டது. இதில் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் இணைஞ்சு வேலை செய்தவே. இதை விட மீசாலையை சேர்ந்த ரெயின்போ டிஜிட்டல் சிவா அவர் மிக வெறித்தனமான மிகவும் ஆர்வமான ஒரு புகைப்பட கலைஞர், பறவை சார்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட எடுத்த அவ்வளவு ஃபோட்டோவும் நாங்கள் இதில் மேலதிகமாக பயன்படுத்தி இருந்தாங்க. அதே போல் பறவைகள் தொடர்பான கையேடும் தயாரித்தபடி இருக்குது. கண்டல் தாவரங்கள் கையேடும் இருக்குது. இதை விட இதில் குருவிக்காடு தொடர்பான ஆவணப்படம் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம். அரவாசி வேலை முடிஞ்சது. எடிட்டிங் பார்ட் தான் இருக்குது. இவ்வளவு வேலையையும் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த கொரோனா இதுகளாலும் இழுபட்டுட்டுது. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சங்கத்தின் உதவியாலும் இதை வெளியிடுறதுக்கு பிரதேச சபையும் எங்களோட மாகாண உள்ளூராட்சி பணிப்பாளர் தேவநந்தி மேடம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதே உற்சவத்தில் இந்த சங்கமும் எங்களுக்கு கூடுதலான பங்களிப்பு தந்து இதை வெளியிட்டா இது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட மாத்தலாம். எங்களோட மாவட்ட செயலகத்தால் அத்தனை சுற்றுலா கையேடுகளும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 25 30 வகையான யாழ்ப்பாண தமிழர்கள்னு டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அவ்வளவும் சரியான முறையில் ஸ்டடி செய்ய விட்டு 3 ஆண்டுகளாக வேலை செய்து தயாரிச்சிருக்குது. அதில் நாங்கள் மாவட்ட செயலகத்தில் கச்சேரியால் டூரிசம் வெப்சைட்டே இருக்குது. அதில் இதை நாங்கள் இ புரோச்சரை போடுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில்
கார்ட் பிரிண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆன்லைன்லும் எல்லா ஃபோன்லும் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் சிறைசாலைக்கு வந்து நேச்சர் பார்க்க இப்போ இது சுற்றுச்சூழல் ரீதியில் இதுக்கு ஒரு நேம் வேணும். ஆனால் டூரிசம் மார்க்கெட்டிங்கில் அது நேச்சர் பார்க்கண்டு போட்டு புத்தூர் மீசால புத்தூர் சந்தியிலும் டிரெக்ஷன் போட்டும் நேம் போட்டும் சைனேஜ் போடணும். அதே நேரத்தில் நுணாவில் சந்தியிலும் போடணும், கர்த்தூர் ரோட் புத்தூர் சந்தியிலும் போடணும், கனகம்புலியடி சந்தியிலும் போடணும். டிரெக்ஷன் போட்டு இந்த இதுக்கு அக்சஸ வழிகாட்டலை செய்ய வேணும். அடுத்தது வந்து ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட், இது மிக பிரதானமானது. இதில் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மெயின்டெனன்ஸ், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இவ்வளவும் வேறு. இதில் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து கூடுதல் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிட்டி ஓரியன்ட், அந்த சிபிஓஸ் தான் ரன் பண்ண போகுது. அதை பிரதேச செயலகமும் மாவட்ட செயலகம் ஏனைய திணைக்களங்கள் அதுக்கு வசதிப்படுத்தலை செய்யும். இந்த சிறைசாலை பகுதி, குருவிக்காட்டு பகுதி ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கால பகுதியில் இலங்கை வன பாதுகாப்பு திணைக்களத்தால் விசேட காட்டொதுக்கமாக அறிவிக்கப்பட்டது. அது கெசட் பண்ணப்பட்டது. அதே நேரத்தில் அதனால வந்து நாங்கள் என்னென்றாலும் அவற்றை அனுமதி எடுக்கணும். டெக்னிக்கல் ஏஜென்சியாக இருக்கிறபடியே அவற்றை அனுமதி எடுக்கணும். ஆனால் ഇതിൻ്റെ மற்ற வகையில் உள்ளூராட்சி சாவச்சேரி பிரதேச சபையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருது. ஓனர்ஷிப் கொடுத்தாலும் பெர்மிஷன் எடுத்து கொடுத்தாலும் உள்ளூராட்சி மன்றத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழே பிரதேச இலத்தின் மேற்பார்வையின் கீழே இதை இயங்கலாம். அதுக்கான வாய்ப்பு வசதி எல்லாம் ஏற்கனவே இருக்குது. உண்மையில இதை அடுத்தது மிக பிரதானது ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ். இதை நேற்று யாழ்ப்பாண போதனா வைத்திருந்த பிளாஸ்டிக் சர்ஜன் கன்சல்டன்ட் டாக்டர் செல்வகணேஸ்வர் இதை எம்பசைஸ் பண்ணி இருந்தவர். அதாவது வந்து சிறைசாலை மிகவும் சென்சிட்டிவான இடம். இந்த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் உண்மையில வந்து இலங்கையின் நேஷனல் பார்க்கில் பின்பற்றப்படுற கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் பின்பற்ற வேணும். நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அது பனிஷ் பண்ணப்படுற இதுகள் எல்லாம் உண்மையில சிலதுகள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலாம். புதுசாக உருவாக்குறேன்டா கேபினட் டிசிஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இப்போ ஒரு ஆள் பிளாஸ்டிக் வீசினா அதை நிபந்தனைகளை மீறி வீசினா இன்னும் பனிஷ்மெண்ட் வெளிநாடுகளில் செய்ய இயலாது. நான் இந்தியாவுக்கு போவேக்குள்ள பெங்களூர்ல போட்டோ எடுத்ததுக்காக, அந்த எடுத்த போட்டோ தடையை மீறி எடுத்ததுக்காக நாங்கள் பனிஷ் பண்ணி பே பண்ணினேன். ஆனால் இன்றைக்கு அந்த பே பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இபே எல்லாம் பெருகுது, எதிர்காலத்திலும் சாத்தியமாகும். அப்போ அந்த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் வந்து பிரதேச செயலகம், பிரதேச சபை, இலங்கை இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ரெஃபரன்ஸுகளை வச்சும் இல்லாததுக்கு கேபினட் பேப்பர் டிசிஷன் எடுத்தும் இந்த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸை என்டோர்ஸ்மெண்ட் எடுக்க வேணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக வந்து பிரதேச சபை இதை பாதுகாத்து கொள்ளும். இங்கே கண்டிங் இருக்குது, இது பரம்பரை கலகாலமாக இருக்குது. வரணி கரவட்டியை விதைஞ்ச சில ஆக்கள் இங்கே தொடர்ந்தும் பறவையில் வேட்டையாடுற பழக்கம் இருக்குது, இப்பவும் இருக்குது. இது தொடர்பில் நாங்கள் ஆழமான விழிப்புணர்வு செய்யணும். இது வந்து ஒரு நேரடியாக நான் கண்டது, சில வகையான பறவைகளை அழிச்சும் இருக்கணும் ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்ததில் இதுக்கான லீகல் ரெகுலேஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸை நாங்கள் வடிவமைக்க வேணும். இது பிரதேச சபை, பிரதேச செயலகம் சேர்ந்து டெக்னிக்கல் ஏஜென்சியோடு சேர்ந்து இது கண்டிப்பாக உருவாக்க வேண்டி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இது சென்ட்ரல் என்வாரன்மெண்ட் ஒதுக்கீட்டிலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது செய்யறேன்டா இந்த சூழலுக்கு பாதிக்காத வகையில் செய்யறதுக்கு அனுமதி எடுக்கணும். ഇതിൻ്റെ மேலதிகமான ரிசர்ச் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி பங்களிக்கும். ஃபீட்பேக் ஸ்டடிகள், விசிட்டர்ஸிൻ്റെ விருப்பு வெறுப்புகள் எப்படி இதுகள் எல்லாம் மேலே யூனிவர்சிட்டி பங்களிச்சு செய்யும். இந்த இதை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது சிபிஓஸ் தான். அடுத்தது பிரதேச சபா அது முழுமையாக பங்களிக்கும். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், வள அணிதிரட்டல், சாவச்சேரி பிரதேச செயலகமும் மாவட்ட செயலகமும் உள்ளூராட்சி சபைக்குள்ள சுற்றுலா வர்றபடியாக பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகமும் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகம், கௌரவ ஆளுநர் அலுவலகம் இதை மேற்பார்வை செய்து வசதிப்படுத்தலை செய்யும். அடுத்தது இந்த ப்ரொஜெக்டில் பிரதான ஸ்டேக் ஹோல்டர் யார் என்று சொல்லி இருக்குது. இதில் மேலதிகமாக வந்து
எங்களோட வடமாகாணத்தின் சுற்றுலா பணியகம் டூரிசம் பீரோ அதாவது லோக்கல் என்ஜிஓ ஏன்னு சொன்னா இதை வடிவா சொல்லணும் என்னென்னா இந்த சுற்றுலாவுக்கு சுழல்சார் சுற்றுலாவுக்கு கம்யூனிட்டியை ப்ரிப்பேர் பண்ற இடத்துல பெரிய கேப் இருக்குது. அதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த லோக்கல் என்ஜிஓ தான் வேலை செய்ய வேணும். லோக்கல் என்ஜிஓட சப்போர்ட் மிக மிக அவசியமானது. அதே நேரத்தில் இந்த ஆய்வு பயிற்சிகள் அபிவிருத்திகளுக்கு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிரதிநிதிய பல்கலைக்கழகம் இந்த பங்கு அவசியம். அதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக தென்மராட்சியின் அபிவிருத்தி ஒன்றியம் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ற இந்த ஒன்றியம் பங்களிக்க வேணும். இதுவரை காலமும் சரியான பாதை என்று இதென்று தெரியாம ஆனா உண்மையில செய்ய வேண்டிய நிறைய சஸ்டைனபிளான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுகளுக்கு இது பிரதான ஸ்டேக் ஹோல்டரா இருப்பினும் அடுத்தது வந்து இறுதியானது கம்யூனிட்டி பேஸ் கன்சர்வேஷன். இதுக்குள்ள ஹொலிஸ்டிக் அப்ரோச் என்றது இதை பற்றி தனியே சொல்லணும் என்னென்றால் உதாரணத்துக்கு நைரேபி சவுத் ஆப்பிரிக்கா கென்யா நாட்டின் நைரேபி கென்யான தலைநகரம் நைரேபி மற்றது சவுத் ஆப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் நேச்சுரல் ரிசோர்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணப்படுது என்றால் லோக்கல் கவர்னன்ஸுகளால் மேனேஜ் பண்ணப்படுது. இந்த லோக்கல் கவர்னன்ஸ்களால் மேனேஜ் பண்ணிக்கல ஹொலிஸ்டிக் அப்ரோச், அதாவது வந்து பிரதான ஆர்கனைஸ் பண்ற ஒரு பொடி இருக்கும், அதுக்கு பிரதான ஆக்கள் கவரப்புக்கு கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்கும், ஆனால் ஆப்ரேட் பண்றது லோக்கல் கவர்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ளால கம்யூனிட்டி சிபிஓக்களை, அதாவது சிபிஓ അതിൻ്റെ நேச்சுரல் ரிசோர்ஸிൻ്റെ நன்மைகளை தாங்கள் எடுப்பினும் அதே நேரத்தில் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவினும். இது இப்படியான நடைமுறை ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸையும் பாதுகாக்கும், அதே நேரத்தில் அந்த வளங்கள் மீது மக்கள் துஷ்பிரயோகம் செய்கிற தன்மையும் இல்லாமல் செய்யும். ஆகவே வந்து இந்த கொலஸ்டிக் அப்ரோச்சு கூடாக கம்யூனிட்டி ட்ரிவன் பேஸில் இந்த கன்சர்வேஷனை கொண்டு போகிறது மிகவும் சிறப்பானது. இதுவரையில இலங்கையில இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட நிறுவனங்கள்லாம் இயற்கை வளங்களை சட்ட ரீதியாகவும் பராமரித்து வருது. உதாரணமாக உயிரினங்கள் விலங்கினங்கள் சார்ந்த இதை பராமரிக்கிறதுக்கு வைல்ட் டிபார்ட்மெண்ட்டும் வனஜீவராசி திணைக்களம், காடுகள் சார்ந்த இதை வன பாதுகாப்பு திணைக்களமும் நிர்வகிச்சு வர்றதால இதை கம்யூனிட்டியா கொண்டு வரதுக்கு மிகவும் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சேவாலங்கா அந்த நைனமடு ஃபாரஸ்ட் வட நெடுங்கனி பகுதியில் கம்யூனிட்டி ஃபாரஸ்டா டிக்ளேர் பண்ணி ஏற்கனவே அதை ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டது. கம்யூனிட்டி ஃபாரஸ்டா கம்யூனிட்டி பேஸில் செய்கிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி அளிக்கும். ஆகவே வந்து இதை நாங்கள் சிறப்பான சமுதாயம் சார்ந்த அணுகுமுறையோட கொண்டு போகிறது தான் இந்த சிறைசாலையின் கொண்டு எக்கனாமிக் பெனிஃபிட்டையும் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை மக்கள் பங்களிப்போட கன்சர்வ் பண்ணுறதுக்கும் இது உதவி செய்யும். இது ட்ரிவன் அப்ரோச்சுக்கான எக்ஸாம்பிள் பார்ட்டிசிபேட்டரி பேஸ். இதுதான் அந்த டயக்ராம் உண்டு. இதில் வந்து இந்த ஓனர்ஷிப் அந்த ஆப்ரேட் பண்ணுற ஓனர்ஷிப் முழுக்க முழுக்க சிபிஓஸ் இருக்கும். லோக்கல் கவர்மெண்ட் மெக்கானிசத்துக்களால் எப்பவும் கவர்மெண்ட் ஏஜென்சி கண்ட்ரோல் பண்ணிவினம், ரெகுலேட் பண்ணிவினம், ஃபெசிலிட்டேஷன் செய்வினம். இதை உதாரணத்துக்கு இந்த பிரதேச சபா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா முறைக்கு கண்ட்ரோல் பண்ணும், டெக்னிக்கல் ஏஜென்சி ரெகுலேட் பண்ணும், ஃபெசிலிட்டேஷன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷனை இந்த சிபிஓக்கு செய்யும். இப்போ சிபிஓ தான் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண போகிறார். என்ன செய்வார்ண்டா ஒரு பக்கத்தால் சஸ்டைனபிளான சூழலுக்கு நட்புறவான சுற்றுலா செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவினோம். அதில் ஒன்று எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டி, சூழலுக்கு நட்புறவான சுற்றுலா செயற்பாடு, அதாவது விசிட்டர்ஸுக்கு குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடு, பாரம்பரிய செயற்பாடுகள், உணவுகள், பாரம்பரிய உற்பத்தி பொருட்களை பாவிக்கிறது, உள்ளூர் மூலப்பொருட்களை பாவிக்கிறது, லோக்கல் ரெடிசன் உள்ளூர் பாரம்பரியங்களை பின்பற்றுறது, கட்டமைப்புகள் கட்டுமானங்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்ததாயும் உள்ளூர் மூலப்பொருளாயும், என்வாரன்மெண்ட் எடுகேஷன் அவேர்னஸ் எல்லாம் இருக்கு. இந்த வகையான பிராக்டிஸை செய்கிறதனூடாக சுற்றாடல் சார்ந்த சூழல் சார் நட்புறவான சுற்றுலா கூட இந்த செயற்பாடு செய்கிறதனூடாக இந்த நேச்சுரல் ஏரியா ப்ரொடெக்ட் பண்ணப்படும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் லோக்கல் எக்கனாமிக் சோஷியல் எம்பவர்மெண்ட் தரும் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த லோக்கல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இவைக்கு வறுமைப்பட்ட ஆக்கள், வருமானம் குறைஞ்ச ஆக்கள், பெண் தலைமை தாங்கும் குடும்ப ஆக்கள், அடுத்தது
மாற்றுத்திறனாளிகள், ஸ்பெஷல் நீட்ஸ் ஆக்கள் எல்லாம் இதுல உற்பத்தி இந்த தொழிலில் ஈடுபடைக்குள்ள அவைக்கு வருமானம் அதிகரிக்க வறுமை குறையும், அவை எம்பவர் பண்ணப்படுவினம், கூட்டு செயற்பாட்டுகளால் வலுவூட்டப்படுவினம். இதனால வந்து அவை இந்த சோஷியல் எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றமடையும். அதே நேரத்தில் இன்னொரு வகையில் அங்கே சரசாலையின் நேச்சுரல் ரிசோர்ஸும் முற்றுமுழுதாக நீடித்து நிலைக்கும் அடிகளை பாதுகாக்கப்படும். இந்த வகையில் உண்மையான பிரதானமான கேப் வந்து கன்ஸ்ட்ரைன் வந்து இதுவரை காலமும் சரசாலை ஒருவரும் கைவிடலை. நிறைய பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவில் நிறைய வந்தது. உண்மையாக சரசாலை அந்த தேவநந்தினி மேடம் 2018ஆம் ஆண்டு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பப்ளிக் வச்சு ஒரு தூய்மைப்படுத்தல் செயற்பாடு செய்தவா அவன் தலைமையில. அது செய்தது பிறகு சரசாலை மக்கள் சரசாலையில போய் மரங்கள் வெட்டுறதும் இல்லை, குப்பை போடுறதும் இல்லை. அந்த இப்ப வீசுற மிக பிரதான சவால் அந்த குப்பை கருத்துறையிலிருந்து வாகனத்துல விரைக்க இல்லை இங்கே இருந்து வாகனத்துல கொண்டே அதுல போட்டுட்டு போறவை. ஆனா அண்மையில பிரதேச சபை செயலாளர் மிகவும் ஆக்டிவானால் அவர் சேவ் லங்கான்ற ஒரு என்ஜிஓட சேர்ந்து தொடர்ச்சியை இப்ப துப்புரவுப்படுத்தி சரசாலை இப்ப நல்ல தூய்மையா இருக்கு. சரசாலை பிரதமர் இருந்ததுல நாங்கள் இந்த வாரத்துல இருந்து நேம் போர்ட் போட்டு சுற்றுலாவுக்கான திட்டம் தயாரிக்கிற ஏற்பாடு மிக ஆரம்பிச்சிட்டோம். இதுல பிரதேனிய பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மாவட்ட செயலகம், சுற்றுலா வடமாகாண சுற்றுலா பணியகம், சாவச்சேரி பிரதேச எல்லாம் எல்லாரும் பங்கு பெற்றினோம். இதுக்கு ஒரு அடுத்த இன்னொரு தடவையில அதன் வடிவத்தை நாங்கள் இங்க ப்ரெசென்ட் பண்ணுவோம். உண்மையில வந்து சரசாலை ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் இது உள்ளார்ந்த வாய்ப்பு கொண்ட இடம். சிறந்த உட்கட்டுமானமும் சுற்றுலா சார்ந்த உட்கட்டுமானம், ப்ரமோஷன், மக்களோட சரியான பங்களிப்பின்மையாலும் நிறுவனங்களோட ஒத்துழைப்பினாலும் இன்றைக்கும் அது இந்த இதுகளில் காணப்பட்ட இடைவெளிகள் இன்றைக்கும் அதன் முக்கியத்துவத்தையும் வீழ்ச்சியடை செய்திருக்கு. என்றாலும் இதை நாங்கள் ப்ரமோட் பண்றதுக்கான செயற்பாடு செய்வதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் இந்த லோக்கல் கம்யூனிட்டியோட எம்பவர் பண்ணப்படுவதோட இதன் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்கள் இந்த பெருமானமும் சர்வதேச ரீதியில நிலையாக அது இருக்கும் என்று கூறி இந்த வெளிப்படுத்தலை நிறைவு செய்கின்றேன். இதுவரையும் இந்த இதை என்னால் இயன்ற அளவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெளிவுபடுத்தல்கள், விளக்கங்கள் கோரும் பட்சத்தில் மிகவும் ஆர்வமாக இதை பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.